शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னையோட 18வது அத்தியாயம். அது ரொம்ப விசேஷமானது. அதனாலதான் நம்மளுக்கு இந்த தடவை வந்து 2 தடவை சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இது ஒரு தடவை படிக்கிறதே ரொம்ப பாக்கியம் இது. சோ மறுபடியும் நம்மளுக்கு படிக்க கிடைச்சிருக்கிறது வந்து நம்ம பாக்கியமா தான் அதை பார்க்கணும். இது வந்து நிறைவு பகுதி. நம்ம வந்து எப்போதுமே ஒரு கடைசி பகுதிக்கு வந்துட்டாலே, கடைசி பாகம், எங்கேயோ ஒரு ட்ரிப்பு போறோம்னாலும், அந்த ஒருத்தர் வீட்டுக்கு போறோம் அப்படின்னாலும், அந்த கடைசி பகுதி வந்து ரொம்பவே மனசுக்கு நெருக்கமானதாக இருக்கும். அவர்களை விட்டு பிரியறோம் அப்படிங்கிறது, அவர்களுடைய மதிப்பை உணர்வோம். அது மாதிரி நிறைய ஒரு பிரியா விடை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினம் அப்படின்னு பாக்குறோம். அது போல இப்ப நம்மளுக்கு 18வது அத்தியாயம் வந்திருக்கோம். பகவத்கீதையிலிருந்து பிரியா விடை கொடுத்து நம்ம வரணும். சோ அதை வந்து நம்ம கூடவே என்னெல்லாம் இப்ப ஒரு தாய் வீட்டுக்கு போனா என்னெல்லாம் நிறைய ஒரு பெண் எடுத்துக்கொண்டு வருவாளோ, அது போல இது நம்ம வந்து பகவத்கீதைக்குள்ள போயிட்டோம். அவங்க ஊர்ல இத்தனை நாளா, 18 நாளா 20 நாளா நம்ம இருந்துட்டோம். அங்க இருந்து வேணுங்கிறத என்னென்னவோ நிறைய அனுபவிச்சோம். அங்க என்ன வேணுமோ அதை அள்ளி கட்டிக்கிட்டு நம்ம வரப்போறோம். அதுல வந்து ஒன்னும் நம்ம பிரியா விடை அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு வேண்டியதில்லை. அவர்கள் ஞாபகமாக நம்ம அள்ளிக்கொண்டு எப்போதும் நம்ம கூடவே வைத்துக் கொள்வது போல விஷயங்களை நம்ம கூட தூக்கி கொண்டு வர போகிறோம். நம்ம கூடயே வைத்துக் கொள்ள போறோம் அப்படின்ற எண்ணத்தோட இந்த 18வது அத்தியாயத்தை நம்ம படிக்கலாம். இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, துறவின் பக்குவம். The perfection of renunciation அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. சோ அந்த ரெனன்சியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்றை நாம் வந்து விடுதல், கிவிங் அப் சம்திங், வித்ட்ரா பண்றது, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது. அந்த எண்ணம் வந்து சுலபம் கிடையாது. அதுதான் இங்க பாக்குறோம். துறவின் அதுல எப்படி பக்குவம் அடையலாம் அப்படிங்கறதான் சொல்ல போற. அதாவது துறவை வந்து எப்படி புரிந்து கொள்ளலாம்? தியாகம், கைவிடுதல் அப்படின்லாம். சோ எதை கைவிட வேண்டும், எதை துறக்க வேண்டும், அத்தனையுமேவா நம்ம வாழ்க்கையை அப்படியே கொடுத்துட போறோமா என்ன அப்படிங்கறதெல்லாம், துறவினுடைய பக்குவ நிலை என்ன அப்படிங்கறத, மிக உயர்ந்த நிலை பக்குவத்திலேயே துறவிலேயே எது அப்படின்னு இங்க பார்க்க போறோம். எது அப்படின்னா, செயலை துறக்க கூடாது, செயலின் பலன்களை துரத்தல் பக்குவமான நிலை. சோ அதுக்கு நம்ம எப்படி போக போறோம், அதுல எத்தனை படிகள் இருக்கு, விதங்கள் இருக்கு அப்படின்லாம் இங்க பகவான் சொல்ல போறார். இப்ப வந்து ஸ்லோகம், இதுல 78 ஸ்லோகங்கள் இருக்கு, மிக அதிகமான எண்ணிக்கை. இப்ப வந்து இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு விதமான யோக முறைகள், அதுல பக்தி யோகம் எப்படி சிறந்தது உயர்ந்தது அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. இந்த அத்தியாயத்துல பக்தி யோகமே வாழ்வின் இறுதி குறிக்கோள் அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்தும்
18வது அத்தியாயம். முதல் ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்வியாக ஆரம்பிக்கிறது. என்ன சொல்றார்? தியாகம், சந்நியாசம் இரண்டுக்குமான நோக்கம் என்ன? அது எதுக்காக, இது எதுக்காக அப்படின்னு கேக்குறார். அதாவது கேஷி நிஷூதன அப்படின்னு தான் சொல்றார். கேஷியை கொன்றவனே, என்னுடைய சந்தேகத்தையும் நீ கொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அப்படி கேட்கிறார். இரண்டுக்குமான வேறுபாடு என்ன? அதனை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இரண்டுமே துறவுதான், ஆனா அதுல என்ன வித்தியாசம்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தொடங்குகிறார். சந்நியாசம் அப்படிங்கிறது வந்து காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுகு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஜட ஆசையை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல். ஜட ஆசைகள், நம்மளுக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம ஜட சம்பந்தமான ஆசைகள் வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த ஆசைகளை கைவிடுதல், அதற்கு உண்டான பற்றை கைவிடுதல், அதுதான் வந்து சந்நியாசம் அப்படிங்கிறார். அதாவது ஆசையை விட முடியாமல் நான் வந்து செயலை மட்டும் விட்டேன்னு சொல்றதுல வந்து புண்ணியம் இல்லை. ஏன்னா செயலை விட்டால் கூட ஆசை இருந்து கொண்டே இருந்தால் அந்த சந்நியாசம் பூரணமாகாது, நம்மளால துறக்க முடியாது, தியாகம் செய்ய முடியாது. ஆசை வந்து இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அதனால எதற்காக அப்ப அந்த ஆசையை நாம வந்து எப்படி வழி நடத்த வேண்டும் அப்படின்னா, நமக்கு உள்ள ஆசைகளாக நாம அதை கருதாமல் பகவானின் ஆசையாக கருதி அந்த காரியங்களை செய்ய வேண்டும். எதுவுமே ஒரு விருப்பம் இருந்தால்தான் செய்ய முடியும். கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம பாக்குறோம், இருக்கலாம். அது நமக்கான ஆசையாக இல்லாமல் பகவான் ஆசை, அவர் ஆசைப்படுகிறார், பகவானின் விருப்பம் அப்படிங்கிறதுக்காக டிவைன் வில், காட்ஸ் வில் அப்படின்னா சொல்றாங்கல்ல, பகவான் விரும்புகிறார் என்பதற்காக செயலாற்றும் போது நம் ஆசை அங்கு முக்கியமானதாக இருக்காது, நம்ம ஆசை மறைந்து போய்விடும். அதுதான் சரியான சந்நியாசம். நம்முடைய ஆசையை மறந்து பகவான் ஆசையை நிறைவேற்றுவது, அது சந்நியாசம். அடுத்தது தியாகம்னா என்னன்னா, ஒரு செயலின் பலனை துரத்தல் தியாகம். தியாகம்னா நமக்கு அதுல ஒரு பலன் கிடைக்குது, ஃப்ரூட்ஸ், அதை நம்ம தியாகம் பண்றது. அதை கைவிட தயாராக இருக்கோமா? செயலை கஷ்டப்பட்டு பண்றோம், அதுல ஒரு பலன் கிடைக்கிறதுன்னு நம்ம வாங்கிக்கிறோம், ஆனா அதை துறக்க எப்போது முன் வருகிறோமோ அதுதான் தியாகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை வந்து சான்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னே கிருஷ்ணர் சொல்றார். இப்ப அதை என்ன சொல்றாருன்னா, நித்திய கர்மா, காமிய கர்மா அப்படின்னு இரண்டு விதமான கர்மாக்கள் சொல்றார். ஒண்ணுன்னா நம்ம தினமும் செய்யக்கூடிய நித்திய கர்மா, இந்த சந்தியாவந்தனம் அது போன்ற விஷயங்கள். அப்புறம் காமிய கர்மானா நம்ம என்ன காமம் ஆசைப்படுகிறோமோ அதற்காக செய்யக்கூடிய கர்மங்கள். அதாவது ஒரு நம்மளோட சொந்த ஆசைகள் சிலது இருக்கும் இல்லையா, நாம வந்து சொர்க்கத்துக்கு போகணும், நம்மளுக்கு நல்ல மகன் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கர்மங்கள் செய்வோம், காரியங்கள், அது காமிய கர்மம். நம்ம அது மாதிரியும் கர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார். இதை வந்து இரண்டு விதமான தியாகத்துக்கான இரண்டு விதமான கருத்துக்கள் சொல்றார். ஒண்ணு அறிஞர்கள், அவர்கள் என்ன சொல்றாங்க, சாதுக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றார். அவங்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, பலநோக்கு செயல்கள் செய்வதையே தோஷமாக எண்ணி துறக்க வேண்டும். நீ வந்து பலன் நோக்கு செயல், பலனை எதிர்பார்த்து செயல் செய்கிறாயா, அதை சுத்தமாக கைவிட்டு விடு, அது தவறு அப்படின்னு சொல்றாங்களாம் அறிஞர்கள். அதுதான் வந்து யாரு அப்படின்னா, அறிஞர்கள்னு இங்க யார சொல்றாரு அப்படின்னா, இந்த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த ஆன்ம ஞானம் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஆழமாக படிக்கக்கூடிய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க, சாங்கிய யோகம் செய்யக்கூடியவர்கள், எதையுமே வந்து அனலைஸ் பண்ணி அப்படியே படிக்கிறவங்க, அவங்கதான் அறிஞர்கள், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அந்த மாதிரி. அவர்கள் ரொம்ப கற்றறிந்தவர்கள் என்ன சொல்றாங்க, எல்லாம் அறிந்தவர்கள். அவங்க அவங்க என்ன சொல்றாங்க, பலன் நோக்கு செயல்கள் செய்வதையே தோஷமாக எண்ணி அதை துறந்து விடு, பலனை நோக்கி காரியமே செய்யாத அப்படின்னு சொல்றாங்களாம். சாதுக்கள் என்ன சொல்றாங்க, அதாவது யஜ்யம், தானம், தவம், இதுகளை எப்பவுமே விடாதன்னு சொல்றாங்களா அவங்க, என்றுமே கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படியாக இரண்டு கருத்துக்கள் இருக்கு. இப்ப என்னுடைய கருத்தை கேள் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, தியாகம் பற்றிய என் முடிவை நீ இப்போது கேள்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். குணத்தில்
அடிப்படையில் அதை நாம் ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்றார். சாதுக்கள் கூறியது போல நம்ம யாகம், தானம், தவம் இவற்றை கைவிடவே கூடாது. அதை செய்ய வேண்டியது அவசியம். யாகம் செய்யணும், தானம் செய்யணும், தவம் செய்யணும். ஏன்னா அது மிகச்சிறந்த ஆத்மாக்களையும் கூட அது தூய்மைப்படுத்தும். அது என்ன காரியம்னா பாவனானி மனிஷினாம் அப்படிங்கிறாரு. பாவனானினா அந்த பாவங்களை களையக்கூடியது, தூய்மை செய்யக்கூடியது அந்த காரியங்கள். அதனால அவற்றை கைவிடவே கூடாது. யக்யோ தானம் தபஸ்சைவ, இந்த தபம், தானம், யக்ஞம்ங்கிறத விடவே கூடாது அப்படின்னு சொல்ற. ஆனா அவற்றை என்ன மனதோடு செய்ய வேண்டும், அதை செய்வதற்கான மனநிலையும் ஒன்று. என்னன்னா சங்கம் தியக்துவா, அதுல ஒரு நான் தான் செய்தேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன்ற ஒரு நான்கிற எண்ணம் இல்லாமல் இருத்தல். அப்புறம் பலனை எதிர்பார்க்காமல் செய்தல். அடுத்தது என்னுடைய கடமை, இது எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ இது என்னுடைய கடமை அப்படின்னு நினைச்சு செய்வது. இந்த தானம், தவம், யாகம் இவற்றை தன்னுடைய கடமையாக எண்ணி செய்வது, அட்டாச்மெண்ட் இல்லாம செய்வது அப்படின்றத சொல்றார். அப்புறம் அடுத்த பகுதி 2க்கு நம்ம வரோம். அதுல தியாகம் 3 நிலைகள்ல இருக்கு அப்படின்றதான் அடுத்த 3 ஸ்லோகங்கள் சொல்லுது. எப்படி விதிக்கப்பட்ட கடமைகளை என்றுமே துறக்கக்கூடாது. மயக்கத்தினால் புரியாமல் நியாயமே இல்லாமல் துறப்பது தமோ நிலையில் உள்ள தியாகம் அப்படின்னு சொல்றாரு. தியாகம் எப்படி தமோ நிலைக்கு தியாகம் இருக்கு, ரஜோ குணத்திலும் ஒரு தியாகம் இருக்கு, சத்துவ குணத்திலும் தியாகம் இருக்கு. அது மூணையும் இப்ப வரிசைப்படுத்தி நம்மளுக்கு சொல்ற. ஒண்ணு விதிக்கப்பட்ட கடமைகளை துரத்தல் என்பதே தவறு. ஆனால் ஒரு மயக்கத்தின் காரணமாக புரியாமல் அதை செய்யாமல் விட்டு விடுவது தமோ நிலை தியாகம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது தொல்லை நிறைந்தது அப்படின்றது. இது அறகுறையா எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட சௌகரியத்துக்காக, அதாவது அந்த கன்வீனியன்ஸ் சொல்றாங்கல்ல, என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துச்சுன்னா அதை நான் செய்வேன், அது நான் கஷ்டப்படணும்னா செய்ய மாட்டேன் அப்படின்றது மாதிரி தொல்லை நிறைந்தது என்று கருதியோ உடல் அசௌகரியத்திற்காக கான பயத்திலோ விதிக்கப்பட்ட கடமைகளை துறப்பது, அது ரஜோகுணத்தில் துறப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற. அது ஆக்சுவலா துறவே கிடையாது. அது நம்ம கன்வீனியன்ஸுக்காக செஞ்சுக்கிறது. அது துறவை விட நமக்கு வேண்டியதை வாங்கி கொள்வது என்கிற ஒரு தன்னலம் நிறைந்தது. அது எந்த பலனையுமே தராது. அதற்கு பெயர் துறவே இல்லை. அடுத்தது சத்துவகுண துறவு எப்படி இருக்கும் அப்படின்னா, விதிக்கப்பட்ட கடமைகளை விடாது செய்து பௌதிக சங்கத்தை விடுத்து, அதான் நான் சொன்ன மாதிரி பௌதிக சங்கம் அது நம்மை பௌதிகத்துக்குள்ளேயே இழுத்து கொண்டு போகும். அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய அதாவது ஆன்மீகத்தில் நாம் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால், அதாவது அது அப்படியே கைவிடணும் அப்படிங்கறது இல்ல, நாமே விரும்பி போய் அதை அனுபவித்து அதையும் நான் செய்கிறேன் இதையும் செய்கிறேன் நினைச்சா ரெண்டுமே சித்திக்காமல் போகும். அதான் பேச்சு குறைக்கணும் அப்படின்னு சொல்றது. இது இங்க இப்படியே நம்மளுக்கு சோசியல் லைஃப் அப்படின்னு சொல்ற, நம்ம அனுபவிக்க கூடிய 4 பேரோட பேசுறது, பழகிறது, அதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நேர விரயம். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நேரம் கிடைக்காது. நம்மோடே நாம் செலவு செய்தால்தான் நம்ம நேரத்தை நம்மால் பயனுள்ள படி அந்த நேரத்தை பயன்படுத்த முடியும். அதனால பௌதிக சங்கத்தை விடுத்து அசத் சங்கத்தை விடுக்கணும். தேவையில்லாதவர்கள் சங்கம் கூடவே கூடாது. அதுவும் கெட்ட சங்கம் கூடவே கூடாது. அதாவது நாள்பட அவர்களுடைய பழக்கம் நமக்கு ஒட்ட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் ரொம்ப ஒரு வலுவான பௌதிகவாதிகளாக இருந்தால் நம்மால் அவர்களை மாற்ற முடியாவிட்டால் நாம் அவர்களை போல் மாறிவிடுவோம். சோ அதனாலதான் ஒரு பழக்கம் நல்லது வச்சுட்டே இருக்கோம். ஆனால் திடீர்னு கைவிட்டுறோம் அப்படின்னா, இப்ப ஓடுறவங்க, ரன்னிங் எல்லாம் பண்றாங்க, மராத்தான் ஓடுறவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் அதுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நடந்துட்டே இருக்கணும். ஜிம் போறவங்க அதுக்குன்னு குரூப் வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாக்கிங் போறது கூட இதுக்கெல்லாம் இருக்கணும். இப்ப ஒரு யோகா கிளாஸ் போறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்குவாங்க.
அப்படி இல்ல அப்படின்னா அவர்களால ஒரு தூண்டுதலே இல்லாம போயிடும். சோ அந்த சங்கம் யாரோட லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்றாங்கல்ல, அது போல இருக்கவங்களோட இருந்தாதான் நம்மால முடியும். அதே இது வந்து வெட்டி பேச்சு பேசுறவங்களோட சங்கமா இருந்தா திரும்ப திரும்ப அவர்களோட சங்கம் நமக்கு விரும்புவோம். சோ தேவையில்லாத சங்கம், அதாவது பௌதிக சங்கத்தை விடுக்க வேண்டும். பலன் மேல் உள்ள பற்றை துறப்பார்கள். இந்த சத்துவகுண தியாகம் அப்படிங்கிறது. அத்தகைய துறவு சத்துவகுண துறவு. சத்வகுண துறவிதான் வந்து புத்திசாலி அப்படின்னு சொல்றார். அமங்கலமான செயல்களையும் அவர்கள் வெறுப்பதில்லை, மங்களமான செயல்களுக்காக அவர்கள் அதிக பற்றும் கொள்வதில்லை. ரெண்டுமே அவங்களுக்கு பற்றற்றுதான் இருப்பார்கள். செயல்கள் பற்றிய ஐயங்களும் அவர்களிடம் இல்லை. இதை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற கேள்விகளும் அவர்களுக்கு இருக்காது. பகவான் சொல்லியிருக்கான், பகவான் ஆசை இதுதான் அப்படின்னா நான் இதை செய்து விடுகிறேன் என்று நினைப்பார்கள். விருப்பு வெறுப்பு நல்லது கெட்டது என்று யோசிப்பதே இல்லை, கடமை என்று மட்டுமே எண்ணுகிறார்கள் அப்படின்னு. சோ அது சத்துவகுண துறவு அப்படின்னு சொல்றார். அடுத்தது, மனிதனாக பிறந்து விட்டான், முற்றிலுமாக தியாகம் துறவு உண்மையில் அசாத்தியம். எல்லாத்தையும் முழுமையாகலாம் நம்மால துறக்க முடியாது. அப்ப செயலற்ற தன்மை அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது. எப்படி இருந்தாலும் செயலாற்றிக் கொண்டேதான் இருக்கும் நம் உடல். நாம் ஒன்றும் செய்யாவிட்டால் கூட நம்முடைய நமக்கு பல்ஸ் அப்படிங்கிறது கையில வச்சு பார்த்தாலும் அடிக்கிறது தெரியும். அப்புறம் மூச்சு, நம்ம பிராணம் வந்துட்டே தான் இருக்கும். நம்முடைய இதயம் துடித்து கொண்டே தான் இருக்கும். அது போல இப்ப கண்ணு வந்து ஏதோ வருது அப்படின்னா நீங்க கண்ணை அசைக்க வேணாம்னு நினைச்சா கூட இது தானே அசையும் இல்லையா? சோ அந்த மாதிரி கர்ம பல தியாகி, அதாவது செயலின் பலனை துறப்பது உண்மையான துறவிக்கு அழகு. ஒண்ணும் செய்யாம செயலற்ற தன்மை முடியாது, செயல் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்ப தியாகம் எங்க இருந்து வருது? நான் எப்படி என்ன பண்றது? நான் செயலை செய்யறேனே, அதுக்கு பலன் வருமேனா? நீ வந்து உன்னோட பலனை துறந்து விடு. அப்ப நீ செயல் செய்யாதது போலதான். உம் அதுல அதுக்கு ஒரு பலன் கிடைக்குது. அது உங்க வீட்லயே இல்ல. நீங்க வந்து உங்க உங்க மரத்துல பழுத்த பழங்கள் எல்லாம் உங்க வீட்டுல இருக்கு. அது அது இருக்கும் வரைக்கும் தான் யாருக்கும் தெரியும் உங்க வீட்டுல பழம் இருக்குன்னு. அந்த பழத்தை எல்லாம் கொடுத்து விட்டுட்டீங்கன்னா, பழமே இல்ல அப்படின்னா உங்களுக்கு தோட்டம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நீங்க செயல் செய்திருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும்? செயலின்மைதான் அதுவும். சரிங்களா? அது போல அதாவது இவ்வாறு செயல்களின் பலன்களை தியாகம் செய்யாதவர்கள் விரும்புபவை விரும்பாதவை இரண்டும் கலந்தவை 3 விதமான கர்ம வினைகளை சேகரித்துக் கொள்கின்றனர். இப்படி நீங்க வந்து அப்பப்ப வருகிற விளைச்சல், அதாவது செயலின் விளைவுகள் வர வர குடுக்கல அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிட்டே தான் போவோம். நல்லது கெட்டது மிக்ஸ்டு எல்லாமே எல்லாமா சேர்த்து நம்ம கிட்ட அந்த ஒரு பர்டன் மாதிரி நம்ம தலையில சுமந்து கொண்டேதான் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சன்னியாசிக்கு இது போன்ற பலன்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி பலன்கள் சன்னியாசிக்கு கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஒரு நான் செய்கிறேங்கிற எண்ணத்தோட எல்லாம் செய்ய மாட்டாரு, ஒரு பற்றற்ற நிலையில் தான் செய்வார் அப்படின்னு. அடுத்த 5 ஸ்லோகங்கள்ல, அடுத்த பகுதியில 5 காரணங்கள் சொல்றார். என்ன 5 காரணங்கள்? ஒரு காரியம் செய்வதற்கு இவை வேண்டும், இவற்றால் தான் காரியம் நடக்கிறது. நீ எதுவும் நீ செய்யற நான் செய்யறேன்னு நினைச்சுக்கிற, அதெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா, செயல்களை நிறைவேற்றுவதற்கு வேதாந்தத்தின்படி 5 காரணங்கள். அவை யாவை அப்படின்னா, அதிஷ்டானம், கர்த்தா, காரணம், சேஷ்டா, தெய்வம். அதிஷ்டானம் அப்படின்னா அந்த காரியம் செய்வதற்கான இடம், அதுதான் க்ஷேத்திரம், களம் அப்படின்னு சொல்ற நம்முடைய உடல். அப்புறம் அது ஆல் பர்டைனிங் டு உடல், பிசிக்கல். நம்ம காரியம் செய்யறதுக்கு பிசிக்கலா என்னென்ன தேவையோ அத்தனை. அடுத்தது கர்த்தா, யார் செய்கிறான் அப்படின்ற அந்த காரியத்தை செய்யக்கூடியவன். அடுத்தது காரணம், எதற்காக அந்த காரணம், அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா, நம்ம பல்வேறு புலன்கள், கருவிகள் எதை வைத்து அந்த காரியம் செய்கிறோமோ அந்த கருவிகளை, புலன்கள் கர்மேந்திரியங்கள் தானே. கைகளை கொண்டு செய்கிறோம், நடக்கிறோம்னா கால்களை கொண்டு நடக்கிறோம், எழுதுகிறோம் அப்படின்னா மூளையும் பயன்படுத்துகிறோம், புத்தி. சோ இந்த புலன்கள், சோ அவை பல்வேறு புலன்கள். அப்புறம் பலதரப்பட்ட முயற்சிகள், சேஷ்டா அப்படின்னா இந்த எஃபர்ட் கொடுக்குறோம்ல,
அந்த எனர்ஜி போடுறோம். அது பலதரப்பட்ட முயற்சிகள். அப்புறம் இறுதியாக பரமாத்மா தெய்வம். சரி, இதான் இந்த இவை செய்யப்படும் செயல்கள் எல்லாம் உடல் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது, வார்த்தை. இவற்றால் நல்லதோ கெட்டதோ எப்படி இருந்தாலும் எந்த செயலுக்கும் இந்த 5 காரணங்களும் உண்டு அப்படின்னு சொல்றார். இந்த 5 காரணங்களையும் கருத்தில் கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் முற்றிலும் புறக்கணித்து விட்டு தன்னை மட்டுமே செயலுக்கு காரணமாக கருதுபவன் முட்டாள். விஷயங்களை உள்ளது உள்ளபடி தெரிந்து புரிந்து கொள்ள முடியாத அறிவற்றவன் அப்படின்னு சொல்றார். உம் அவன் சரியான அறிவே இல்லாதவன் அப்படின்னு சொல்றார். மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். எது அப்படின்னா, காரியம் செய்யும் போது பயன் கருதாமல் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கணும். காரியத்தை செய்யாமல் தவிர்க்கும் போது அதன் காரணம் தன்னலமாக உள்ளதா அல்லது அது உன்னத காரணமாக உள்ளதான்னு பார்க்கணும். அதாவது காரணம் காரியம் செய்யறோம், காரியம் செய்யாம இருக்கோம், 2. அதுல காரியம் செய்தால் பலன் கருதாமல் செய்யணும். காரியம் செய்யாமல் இருந்தால் எதுக்காக செய்யாம இருக்கோம்? என்னோட தன்னல காரணமா, பகவான் காரணமா அப்படின்னு பார்க்கணும். அது உன்னத காரணமா, நல்ல உயர்ந்த காரணமா, இல்ல சிறிய என்னுடைய தன்னல காரணமான்னு பார்க்கணும். எனக்கு விருப்பம் இல்லை, என் பெயரை பாதிக்கும் அது, நான் போய் எப்படி இங்க டொனேஷன் கேட்கறது, என்ன எவ்வளவு தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது. அதே இது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு, அதாவது அதனால எங்க அப்பா பேரு கெட்டு போயிடும், அது போயிடும், இது போயிடும்னு அது என் உறவினர்கள் துன்புறுவர், இறப்பர் அப்படின்றது தன்னலமான காரணம். பகவானுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுக்காக செய்யாமல் இருப்பது, இது சரியில்லை, இதை நான் செய்யக்கூடாது, இது சாஸ்திரங்கள் ஒத்துக்கொள்ளாதது, பகவான் ஒத்துக்கொள்ளாதது அப்படின்னு நினைச்சோம்னா அதை செய்யாமல் இருப்பது, அதுதான் ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பதுக்கு உயர்ந்த காரணம் அப்படிங்கிறது. அப்ப பகவான் கண்டிக்கிறார், இதை தவறுன்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணர், அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது என்னுடைய கடமை இல்லாததை நான் செய்ய மாட்டேன், என்னுடைய கடமையைத்தான் நான் செய்வேன். இன்னொருத்தர் கடமையை போய் நான் அதை செய்யறேன் அப்படின்னு நிக்க மாட்டேன். ஏன்னா அதை கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், நீ அடுத்தவர்களுடைய கடமையை ரொம்ப சூப்பரா செஞ்சா கூட, முழுமையாக செய்தால் கூட அதை செய்யாதே அப்படிங்கிறார். உன்னுடைய கடமையை நீ அறகுறையா செய்தால் கூட செய் அப்படின்னு சொல்றார். அதனால பகவான் எதை கண்டிக்கிறாரோ அதையும் நான் செய்ய மாட்டேன். சோ நீங்க காரியம் செய்யாமல் இருப்பதற்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று தன்னல காரணம், ஒன்று பகவான் காரணம். சோ அப்படியாக சொல்றாங்க. அதனால தன்னல காரணமாக இருந்தால் காரியத்தை அதற்காக அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. இதனால நான் செய்யல அப்படின்னா அது ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் பகவான் உன்னத காரணமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் காரியம் செய்யவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எதை செய்யும் பொழுதும் அந்த தன்னலமாக உள்நோக்கம் ஒன்றை வைத்துக் கொண்டு செய்யக்கூடாது. ஒரு சேவை செய்கிறோம்னா எனக்கு அது என்ன நன்மை பயக்கும் அப்படிங்கிற 4 எண்ணமே வராமல் அது பகவானுக்கு எப்படி நன்மை பயக்கும் என்று செய்வதுதான் சிறந்தது. உம் யாருடைய நோக்கம் அகங்காரமின்றி உள்ளதோ, யாருடைய புத்தி பற்றுதலிலிருந்து விடுபட்டுள்ளதோ, அவர் கொலை செய்தாலும் அது கொலை அல்ல, அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறார். இதுக்கு என்ன உதாரணம்னா மிலிட்ரி தான். அவர்கள் கொலைதானே செய்கிறார்கள், ஆனால் அது வீரமாக தோன்றுகிறதே, வீரமா அது பெரிய அதுக்கு புரஸ்கார் கொடுக்கறாங்களே, எதனால அப்படின்னா அது அங்கீகரிக்கப்பட்டது. அது அவர்கள் நியாயத்திற்கு புறம்பாக அவர்கள் செய்யவில்லை, அநியாயத்திற்கு புறம்பாக தான் செய்யறாங்க. அநியாயத்தை அறுப்பதற்காகத்தான் அந்த கொலையை செய்கிறார்கள். அப்ப அந்த கொலை அங்கீகரிக்கப்படுகிறது, ஒரு ஹையர் அத்தாரிட்டியால அது அங்கீகரிக்கப்படுகிறது. அதுதான் சொல்றாங்க. அங்க எனக்கு அவனை பிடிக்காதுங்கிறதுக்காக கொல்லல, அது ஒரு ஒரு தன்னலமான வஞ்சகம் இல்ல. அங்க ஒரு நாடு, ஒரு மக்கள், தேசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த காரியம் செய்யப்படுகிறது. அதனால அதுல ஒரு தன்னல நோக்கம் இல்லாமல் செய்யப்படுகிறது. அதனால் அது ஒரு நாட்டினால் அங்கீகரிக்கப்படுகிறது, மன்னனால் அங்கீகரிக்கப்படுகிறது. அப்ப அந்த சிப்பாய் கொல்லுவதும் தவறில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த காரியம் எங்கு செய்யப்பட வேண்டும், எப்போது செய்யப்பட வேண்டும்னு இருக்கு, அது எந்த நோக்கத்துக்காக செய்கிறோம் என்று இருக்கிறது. அப்ப அது கொலையே செய்தாலும் தவறில்லை அப்படின்னு சொல்றார். அப்புறம் அடுத்த பகுதி 18வது அத்தியாயத்துல இருந்து செயலுக்கான
ஊக்கத்தை கொடுப்பது, எது நம்மை தூண்டுவது, தூண்டுவதற்கான 3 விஷயங்கள், காரியம் செய்வதற்கான 3 விஷயங்கள்னு 2 மூன்றுகள் பத்தி இங்க நம்ம பார்க்க போறோம். 2 மூன்றுகள். இதுல வந்து 2 3s இந்த அடுத்த பகுதியில வருது. என்னன்னா, செயலை தூண்டுவது 3, செயலின் அங்கங்கள், செயலின் பகுதிகள் 3 என்னென்ன? ஞானம், நேயம், பரிஜானாத அப்படின்றது. அதாவது ஞானம்னா நமக்கு உள்ள அறிவு, நேயம்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், அதாவது அறியப்படும் பொருள். அப்புறம் இன்னொன்று வந்து பரிஜானாத்தனா அறிபவன். இது 3ம் செயலை தூண்டக்கூடியது. அடுத்தது செயலின் அங்கங்கள் என்ன அப்படின்னா, கர்மா, காரணம், கர்த்தா. கர்மா அப்படிங்கிறது வந்து செயல், காரணம் அப்படிங்கிறது வந்து கருவிகள், எதை வைத்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது. காரணம்னா இதை வந்து நம்ம என்ன அதுக்கு காரணம், பேஸ் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டாம். காரணம்னா கருவி இங்க அர்த்தம். அப்புறம் கர்த்தா செய்பவர். சரி, இதுல எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா, 2லயுமே இந்த கர்த்தா இருக்கு. பரிஜானாத்த நோவர் அப்படின்னு அந்த காரியத்தை அறிபவன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கர்த்தா செய்பவன் சொல்றாங்க. 2மே இருக்கு. சரி, இப்ப இந்த ஊக்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, செயலை தூண்டுவது, அதுல வந்து அறியப்படும் அந்த அறிவு ஒன்று இருக்கிறது, அறியப்படும் பொருள் இருக்குது, அறிபவன் இருக்காங்க. இது என்ன அப்படின்னா, எண்ணம், உணர்வு, விருப்பம். எண்ணுவது, உணர்வது, விரும்புவது, இததான் ஊக்கமாகிறது. நாம் எதை எண்ணுகிறோமோ, அதை உணர்கிறோமோ, எதை விரும்புகிறோம், இதெல்லாம் தான் ஊக்கம். அதை செய்வதற்கு தான் நமக்கு ஊக்கம் வரும். எதை எண்ணுகிறோமோ அதுதான் அந்த ஊக்கத்துக்கான வேறு, அதுதான் தூண்டுகோல். அப்படி இருந்தா தான் ஊக்கமே வரும். அந்த எண்ணத்தை அந்த அந்த எண்ணத்தை யார் விதைக்கிறார்? எண்ணம் இருந்தால் தான் உணர்வுல அது வரும். உணர்ந்தால் தான் அதை விரும்புவோம். சோ அப்ப அந்த எண்ணத்தை யார் வந்து விதைக்கிறார் அப்படின்றது முக்கியம். எந்த சோர்ஸ்ல இருந்து அந்த எண்ணம் வருது அப்படிங்கிறது. அதுக்குதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆன்மீக குருவாக இருக்கலாம் அந்த எண்ணத்தை நமக்கு தருபவர், அந்த ஊக்கத்துக்கு காரணமாக இருப்பவர். இன்னொன்று சாஸ்திரமாக இருக்கலாம். குரு, சாது, சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. சாது அப்படின்றது வந்து நம்மை விட மூத்த பக்தர்கள் அப்படிங்கிறது. அவர்களை கேட்டோ அல்லது குருவினை கேட்டோ சாஸ்திரங்களை கேட்டோ இப்படி நாம் வந்து நம்மை தூண்டப்படலாம், நாம் ஒரு காரியம் செய்வதற்கு. அது இந்த ஊக்கமும் இதை தூண்டுதலும் செயலாற்றுபவனும் இருந்தால், அந்த தூண்டுதல் இருக்கும்போது செயலாற்றுபவன் செயல் செய்தால் காரியம் நடக்கும் அப்படிங்கிறது. சோ அப்ப அந்த அப்படி நடக்கக்கூடிய காரியத்துக்கு என்ன அங்கங்கள் இருக்கு அப்படின்னா, கர்மேந்திரியங்கள், அதான் அந்த காரணம். அந்த காரியம் ஒண்ணு, அது என்ன நடக்குது அப்படிங்கிறது செயல் ஒண்ணு, அப்புறம் செயல்களை செய்யும் கருவிகள் ஒண்ணு, செய்பவன் ஒண்ணு. இதுக்குதான் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எப்படி சொன்னேன் அப்படின்னா, ஒரு காரியத்துக்கான தூண்டுதல், நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணம் யார் போடுறா அப்படின்னா, நம்ம பாக்குறோம் ஒரு ரெசிபி ஏதோ பாக்குறோம் யூடியூப்ல, நல்லா இருக்கு, இதை செய்யலாம் அப்படின்றது. அந்த எண்ணத்தை அது நமக்கு போடுகிறது, அதை உணர்கிறோம், அதை செய்யலாம் என்று விரும்புகிறோம். அதுதான் ஒரு ஆன்மீக குரு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரைகள், கருத்துகள். அத சொல்றார், அதை நம்ம செய்யலாம்னு நினைக்கிறோம். சோ இப்ப வந்து அவற்றை நாம் எதை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்து அதை செய்கிறோம் இல்லையா? அவ எந்த சோர்ஸ்ல இருந்து வருது அப்படிங்கிறது. இந்த செயல் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னா அந்த சோர்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நாம பார்த்து எதை பார்த்து செய்தோமோ அவர்கள் சரியான விதத்தில் அதை சொல்லி இருக்கிறார்கள், அதனால்தான் நம்மளால சரியாக செய்ய முடிகிறது அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்ம வந்து எந்த குருவை நம்முடைய முன்னோடியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றது அது நம்ம செயல்லையே தெரியும். நம்ம செயல் சரியாக இருந்தா நம்ம குரு சரியாக சொல்லி இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் சரியாக சொல்லியும் இந்த காரியம் சரியா நம்ம செய்யலைன்னா, நம்ம செய்யற ரெசிபில தப்பு வந்துருச்சுன்னா அவுட்புட் நல்லா வராது. அதுக்குதான் இந்த காரணங்கள். செயலுக்கான 3 அங்கங்கள் முக்கியம். நம்ம எந்த இந்திரியங்கள் கரெக்டா இருக்கணும், அதை சரியா கிரகிச்சுக்கணும், அதை சரியா செய்ய வரணும். கண் பார்த்தா கை செய்யுதுன்னு சொல்லுவாங்கல்ல. உம் அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு ஒரு கை வேலை நம்ம பாக்குறோம், அந்த கையை அப்படியே செய்ய தெரியுது. அப்ப அந்த புத்தி வேலை செய்யணும். அப்புறம் செயல், அந்த கரெக்டா அந்த காரியத்தை செய்யணும். செய்பவன்,
அந்த கர்த்தா அவனும் வந்து புத்தி உள்ளவனாக இருக்கணும், புலன் கட்டுப்பாடு உள்ளவனாக இருக்கணும். அப்பதான் முடியும். ஆனா மனம் எங்கெங்கயோ போகுதுன்னா, எவ்வளவு நல்லவர்கிட்ட நீங்க கேட்டிருந்தாலும் காரியத்தை கெடுத்துருவோம். சரியா? அப்படியாக இந்த 3 விதமான அ ந காரியத்திற்கான ஊக்கங்கள் நமக்கு தூண்டுதல்கள் இருக்கு. அந்த காரியம் சரிவர நடக்கிறதுக்கும் இந்த 3ம் முக்கியம் அப்படின்னு சொல்றார். சரி, இவற்றை பற்றி நான் இப்போ உனக்கு சொல்றேன். எப்படி இருக்கணும் இந்த காரியம், கர்த்தா, காரணம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததுல 19ல சொல்றாரு. இந்த ஞானம், கர்மம், கர்த்தா, அறிவு, செயல், செய்பவன். இந்த 3ம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அதில் 3 வகை இருக்கிறதுன்னு அடுத்த பகுதியில சொல்றார். அதான் வந்து அறிவு சத்துவமாக இருந்தால் எப்படி இருக்கும், ரஜஸாக இருந்தால் எப்படி இருக்கும், தமசாக இருந்தால் எப்படி இருக்கும். அப்ப அறிவு சத்துவமாக இருந்தால் அஹ் அதாவது சாத்விகமான ஒரு மனிதனாக இருந்தால் அவனுடைய அறிவு எப்படி இருக்கும், இல்லது இப்படிப்பட்ட அறிவு சாத்விகத்துல அடங்கும் அப்படின்னு பார்க்கலாம். உயிர்வாழிகளில் எந்த வேறுபாடும் காணாமல் அது நாய், இது பூனை, இவங்க நல்லவங்க கெட்டவங்க, அது வயசானவரா இருக்காரு, அவர் பேசினா ஒண்ணுமே புரியல, அவரு எவ்வளவு குண்டா இருக்காரு, அந்த அம்மா எவ்வளோ என்ன ஏதோ ஒரு கெடுதல். அவங்கள வந்து அவங்க ஆன்மாவை பார்க்காம அவர்கள் உடலை பற்றியே பார்த்து வேறுபாடு பார்ப்பது. இவங்க இப்படி, அவங்க இப்படி, அவங்க வந்து அந்த வீட்டுல இருக்காங்க, இவங்க சின்ன வீட்டுல இருக்காங்கன்னு வேறுபாடு பார்ப்பது. அப்படி வேறுபாடு பார்க்காமல் யார் இருக்கிறானோ, உயிர்வாழிகள் எந்த வேறுபாடும் காணாமல் ஆன்மீக இயற்கையாக காண்பது. ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் அவங்கெல்லாம் ஆன்மீக கூறுகள், பகவானின் பாகங்கள் அப்படின்னு பாக்குறது. அப்படியாக இருந்தால் அது சத்வ அறிவு அப்படின்னு சொல்றாரு. அனைவருக்குள்ளும் ஆன்மீக ஆத்மா இருக்கிறது என்பதை அறிவது, அது சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவு. அடுத்தது ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய அறிவுன்னா உடல் தான் அனைத்தும், உடலுக்கு அப்பாற்பட்டு ஆத்மா என்று ஒன்று இல்லை, இருக்கிறது என்பதையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள். உடல் தான் எல்லாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் ரஜோகுண மக்களுக்கு. அத உடலை மீறி ஆத்மா ஒண்ணு இருக்குங்கிறதே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ரஜோகுண திங்கிங். உடல் அழிந்தால் எல்லாமே போச்சு, ஆன்மா போச்சு, எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் திரும்ப அந்த ஆன்மாவோடு கர்மா வருகிறதுங்கிற கான்செப்டே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கதான் ரஜோகுண மக்கள். உணர்வை கொடுப்பது ஆத்மா என்ற அறிவே இல்லாதவன் ரஜோகுண அறிவு உடையவன். அவனுடைய அறிவு ரஜோகுண அறிவு. இதை வந்து மன அனுமானம் என்று கூட சொல்லலாம். அவனை கற்பனை உலகத்துல இருக்கான்னு சொல்லலாம், அசம்ஷன்ல இருக்கான், உண்மையே அவனுக்கு தெரியல. அடுத்தவன் தமஸ் அறிவு எப்படி தெரியுமா, தமோ குண அறிவு, உண்மை அறிவு இல்லாத நிலை. எப்படின்னா ஏதோ ஒன்றில் அவன் பற்று வைத்துக் கொண்டே இருப்பான் எப்பவும். அதுக்காக தான் அதுதான் எல்லாமே நினைப்பான். பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், பெண்ணு, மண்ணு, உடல் வசதிகள், ஃபெசிலிட்டிஸ், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைப்பான். அப்புறம் புகழ், அதுக்கு ஆசைப்படுவான். இதெல்லாம் அல்ப புத்தியோடு இருக்கக்கூடியவன், இவையே பெரிது என்று நினைக்கக்கூடியவன் தமோ குண அறிவு கொண்டவன். அவனோட அறிவு தமோ நிலையில் இருக்கிறது. அப்புறம் செயல்ல எப்படி 3 வகை, சத்துவம், தமஸ், ரஜஸ், தமஸ் அப்படின்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட ரெகுலேட்டட் லைஃப் ஸ்டைல், சிஸ்டமேட்டிக்கா இருப்பான். எதை செய்யணும் அப்படிங்கறத வந்து திட்டமிட்டு செய்வான். அப்படியா ஒரு கட்டுப்பாடோடு இருப்பான், பற்றின்றி இருப்பான். இதை வச்சுட்டா இதுலயே உட்கார்ந்து போயிடுறது அப்படிலாம் இல்ல. விருப்பு வெறுப்பின்றி இருப்பான். அது பிடிக்குது பிடிக்கலன்னு யோசிக்க மாட்டான். பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படும் செயல் சத்துவகுண செயல். இது ரொம்ப சிம்பிள். ஆசைகளை திருப்தி செய்வதற்காக பெரும் முயற்சியுடன் அதுக்காக எல்லாமே பண்ணுவாங்க. ஆசைய பூர்த்தி பண்ணணும், நான் இன்னைக்கு இதை அடைந்தே தீர வேண்டும் என்பதற்காக எது வேணாலும் செய்வாங்க, சம்பாதிப்பாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க பெயர் புகழுக்காக. அப்படி அகங்காரத்துடன் செய்யப்படுகிற செயல் ரஜோகுண செயல். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், என்னுடைய அகங்காரம், அதாவது எனக்கு ஒரு அடையாளம், பெரும் அடையாளம், பெருமை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்யற செயல் ரஜோகுண செயல். தமோகுண செயல் அடுத்தவர்களுக்கு துன்பம் தரும் செயல். இப்படி நான் இத போட்டு இத பார்த்து அந்த பந்த போய் அவங்க மேல அடிக்கிறது, தெரிஞ்சே போடுறது, தெரிஞ்சே செய்யற தப்பு இது. எதிர்காலத்தில் பந்தத்தை ஏற்படுத்தும், சிக்க வைக்கும் அவர்களை என்று தெரிந்தே அதை செய்பவர்கள், இல்ல அப்படி ஒரு எண்ணமே இல்லாமலும் செய்பவர்கள். இது நம்மளுக்கு அந்த உண்மை தெரிஞ்சா இந்த பந்தப்படக்கூடிய காரியங்களை, பாவங்களை செய்யவே மாட்டாங்க இல்லையா? அப்படி சாஸ்திர விதிகளை புறக்கணிப்பார்கள். இப்படி சொல்லுது சாஸ்திரம்னா
எனக்கு அது ரெலவெண்டே இல்ல. நான் நம்பல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி புறக்கணிக்க கூடியவர்கள், மயக்கத்தில் செயலாற்றுகிறார்கள். அவர்கள் மயங்கி போயிருக்கிறார்கள். உண்மை எது, பொய் எது என்று அறியாதவர்கள். அது தமோகுண செயல். அப்ப இதுல கர்த்தா எப்படிப்பட்டவன்? 3 வகையான கர்த்தா. அறிவு எப்படி இருக்க? 3 வகையான அறிவு, 3 வகையான செயல், 3 வகையான கர்த்தா பார்க்க போறோம். இப்ப கர்த்தால வந்து முக்குணங்களின் தொடர்பின்றி, அந்த முக்குணங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு நான் வந்து சத்வத்துல இருக்கேனா, ரஜஸ்ல இருக்கேனா, தமோல இருக்கேனான்லாம் இல்லாம அவற்றுக்கு அப்பாற்பட்டு சுத்த சத்துவமாக இருந்து முக்குணங்களின் தொடர்பின்றி, அகங்காரமின்றி, எனக்காக நானே பெரிய ஆள், எங்க பார்த்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த அகங்காரமின்றி உற்சாகமாக செய்யக்கூடிய காரியம் அனைத்திலும் ஒரு உற்சாகம். அப்படியே ஏன்டா செய்யறோம், செய்யணுமே அப்படின்னு யாரும் வந்து நம்ம அங்க நிக்கிறோங்கிறத பார்க்க கூட மாட்டாங்க. நம்ம செய்யறோங்கிறத யாரும் சட்டை பண்ண கூட மாட்டாங்க. அப்படி இருந்தால் நம்ம செய்கிற காரியம் சிறக்குமா? இல்ல. நாம சிறப்பாக செய்ய வேண்டும் ஒரு காரியத்தை அப்படின்னா உற்சாகமாக செய்ய வேண்டும். இப்ப எனக்கு கல்லுக்கு வலிக்குமா, நமக்கு வலிக்குமான்னு மாவாட்ட முடியுமா? ம் எப்படி கட்ட 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 நல்லா ஆட்டினாதானே அரைப்படும் இல்லையா? அது போல என்னமோ செய்யணுமேன்னு கத்திக்கு வலிக்குமா, கைக்கு வலிக்குமான்னு, காய்க்கு வலிக்குமான்னு வெட்ட முடியுமா? கட்ட 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 கட்டன்னு காரியம் பார்க்கணும்ல. அதுதான் உற்சாகம். உற்சாகமாக காரியம் செய்ய வேண்டும். அந்த உற்சாகம் வந்து நமக்கு மட்டுமில்லை, நம்மை சுற்றி இருக்கிற இடத்தையே உற்சாகப்படுத்தும். அது ரொம்ப முக்கியமான சத்துவ குணம். நம்ம வந்து அமைதிங்கிற பேர்ல சில சமயம் உற்சாகம் இல்லாம போயிடுறோம். அது கிடையாது. உற்சாகமா இருந்தா பலரையும் அது துண்டி எழுப்பும். து க அப்படியே மனம் வாடிப் போய் இருக்கிறவர்களை கூட அந்த உற்சாகமானது எழுப்பிவிடும். அது ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சில பேருக்குலாம் அந்த ஒரு சரிஷ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கும். அது அவங்க வந்தாங்கன்னாலே எல்லாரும் கலகலன்னு ஆயிடுவாங்க. பேசி அவங்கள வந்து ஊக்குவிச்சு, "ஏய் சூப்பரா பண்ற! நீ இத பண்ணு. ம். நீ ரொம்ப நல்லா பண்ற. நாளைக்கு நீ இத வந்து இத பத்தி நீ பேசு நாளைக்கு. இங்க ரொம்ப நல்லா பண்றியே! நீ இத பத்தி தான் படிச்சுட்டு இருக்கியா? அப்ப நான் வந்து ஒரு ஏற்பாடு பண்றேன். நீ வந்து பேசேன்." அப்படின்னா, அது அவர்களுக்கு ஒரு பெரிய ம் அவ் அ ஆதரவா இருக்கும். அவர்களுடைய லைஃப்ல வந்து அது பெரிய என்கரேஜ்மென்ட். அவங்க அதுக்கப்புறம் பெரிய லெவலுக்கு போவாங்களா இருக்கும். சின்ன சின்ன அ விஷயங்கள். ஒருவர் ஆதரவு கொடுப்பது, உற்சாகமாக இருப்பது. அப்படியே அந்த உற்சாகம் ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. சத்துவமா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சோர்ந்து போய் ரொம்ப அமைதியா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. காரியம் செய்வார்கள் காரர்களும். ரஜோகுணக்காரங்க தான் காரியம் செய்வாங்கன்னு கிடையாது. இவங்களும் செய்வாங்க. உற்சாகமா செய்வாங்க. ம். அது அப்புறம் மன உறுதியோட இருப்பாங்க. மன உறுதி அப்படிங்கிறது வந்து அந்த பலவீனம் இல்லாமல், யாராவது ஏதாவது சொன்னா நம்ம உடனே மனசு கலஞ்சு போயிடுறது அப்படின்னு சில பேர் இருக்கோம் பார்த்தீங்களா? நம்முடைய நம்பிக்கையில் நம்முடைய கொள்கைகளில் நாம் திடமாக இருந்தால், எந்த ஒரு சக்தியும் நம்மை வந்து அசைக்க முடியாது. யார் எப்படி பேசினாலும், நம்மை மாற்றக்கூடிய வகையில வந்து அவங்க வந்து பேசுறாங்க. "ஏன் இது பண்ற? எதுக்காக நீ பண்ணணும்? இது ஏன் நீ பண்ணணும்? 16 ரவுண்டுன்னு ஏன் இப்படி ரிஜிடா வச்சுக்கிற?" அப்படின்லாம் கேட்கறாங்க. அப்படின்னா பதில் சொல்ல தெரியணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, "நீங்க வந்து வெறுமனே சாண்டிங் மட்டும் பண்ணா பத்தாது. சாஸ்திர அறிவு, ஞானம் அவசியம்." எதுக்கு அந்த ஞானம்? நம்ம வந்து பகவான உணர்ந்துட்டோம். அவன் யாருன்னு தெரியுது. அவனை ஏற்றுக்கொள்கிறோம். அவனுக்கு கீர்த்தனம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு தெரியுது. நான் எதுக்கு கத்துக்கணும்? கத்துக்கணும். அப்பதான் அடுத்தவர்கள் நம் மீது அம்புகளாக கேள்விகளை பாய்ச்சும் பொழுது, அதனை தாங்கக்கூடிய கேடயமாக நம்முடைய பதில்கள் இருக்கும். அதற்காகவாவது சாஸ்திர ஞானம் வேண்டும். கற்க வேண்டும். எதற்காக? எதற்காக ஜெபம் செய்ய வேண்டும்? அ எதற்காக வந்து உணவு கட்டுப்பாடு வேண்டும்? எதற்காக வந்து புத்தி யோகம் அப்படின்னா என்ன? இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதுதான் வந்து இந்த மன உறுதி. அப்படி இருந்தால் அடுத்தவர்களுக்கு பதில் சொல்வதற்காக அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று நாம் மன உறுதியாக இருப்போம். நாம உறுதியாக இருந்தால் தான் நாம் 4 பேருக்கு கை கொடுக்க முடியும். இல்லையா? ம். நமக்கு இருந்தா தானே தனக்கு மிஞ்சி தானே தானமும் தர்மமும்னு சொல்றாங்க. நம்ம நல்லா சம்பாதிச்சா தான் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அதுபோல நம்ம அறிவையும் நல்லா சம்பாதிச்சு வளர்த்து வச்சுக்கணும். மன உறுதியையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அப்பதான் பலரையும் நம்ம அணைத்துக் கொண்டு போக முடியும். மனம் விட்டுப்போன மற்றவர்களை நம்மால் வந்து தேற்ற முடியும்.
அப்படி எதுல தேற்றுறது? ஆன்மீக விஷயத்துல. சரியா? இந்த மன உறுதி முக்கியமானது. அப்புறம் வெற்றி, தோல்வி பற்றிய கவலையின்றி. அந்த மன உறுதி இருந்தா வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி பெற்றாலும் சரி. அதுக்காக எதுனாலும் சரி எய்மே இல்லாம பண்றது அப்படின்னு இல்ல. எதையும் ஒன்று போல பார்க்கறது. இது ஒரு கேம் தான அப்படின்னு பார்க்க தெரியணும். அடுத்து அடுத்த ஸ்டெப் எல்லாமே அடுத்தது பார்த்துக்கலாம். இப்ப இது போச்சுன்னா முழுவதுமாக போச்சா அப்படின்னு. சரிங்களா? அது வெற்றி தோல்வி பற்றிய கவலையின்றி கடமை செய்பவன் சத்துவகுண செயலாளி, கர்த்தா அப்படின்னு. ரஜோகுணத்துல பலனில் பற்றுதல். எனக்கு பலன் வேணும். பலன் என்ன கிடைக்குது அதுல? ம். எது பார்த்தாலும் ஒரு பலன் இல்லன்னா காரியமே செய்ய மாட்டாங்க. ரஜோகுணக்காரங்க. பலனை அனுபவிக்க பேராசை. அந்த பலன்ல மஸ்ட் ஆசை வைப்பாங்க. பேராசையாவும் வச்சிருவாங்க. அத அனுபவிச்சே தீரணும். எப்ப கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் எப்போதும் பொறாமை. அடுத்தவங்களுக்கு வந்துருச்சா? எனக்கு இன்னும் வரல. அடுத்த நம்ம வீட்ல கரண்ட் போச்சுன்னா, அடுத்தவங்களுக்கு கரண்ட் போச்சா? நமக்கு மட்டும் தான் போச்சா? அப்படின்னு. அது பொறாம, பேராசை கிடையாது. ஐம் ஜஸ்ட் ஒரு ஜோக்காக சொல்றேன். அது ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு தான் போயிருச்சா? மத்தவங்களுக்கும் போயிருச்சா? என்ன முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றோம். சில பேர் இருப்பாங்க. ஆ பால்காரன் நமக்கு போட்டிருக்கான், அடுத்தவங்களுக்கு போட்டு அங்க மட்டும் போட்டிருக்கான், நமக்கு போடல. அவங்களுக்கு அது 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 மாதிரி கூட இல்லாம சில சிறந்த எக்ஸாம்பிள் பொறாமைக்கு எதுன்னு வச்சுக்கோங்களேன். ம் அதாவது அவங்க வீட்டு செடி வளருது ஒழுங்கா. எப்படி வளர்ந்துருச்சு? நானும் அவங்களும் ஒரே கடையில ஒண்ணா தான் வாங்கி வச்சோம். ஆனா நம்ம வீட்டுக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்துருது. எப்படி இருக்கு? அத பார்த்தாலே எனக்கு வயிறு எரியுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அது சொல்றது தான் பொறாமை. மற்றவர்களுக்கு வருகிற முன்னேற்றத்தைக் கண்டு தாங்காமல் இருக்கிறது தான் பொறாமை. தனக்கு இல்லையே, இல்லையே, தனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும்ங்கிற பேராசை. அதுதான் அந்த பொறாமையாக வருகிறது. அப்புறம் தூய்மையின்றி அங்க தூய்மை இல்ல. மன தூய்மை இருந்தா பொறாமையே இருக்காது இல்லையா? அப்புறம் இன்ப துன்பங்களில் பாதிக்கப்படுகிறானோ, இன்பம் வந்தா சூப்பரா கொண்டாடுறதும், துன்பம் வந்தா அப்படியே சோர்ந்து போறதும், ஐயையோ! போச்சே, 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 போச்சே புலம்புறது. க கப்பல் கவிழ்ந்த மாதிரி அப்படின்னு சொல்ற மாரி இருக்காங்க ரஜோகுணம் கொண்டவங்க. அப்படியே உடனே அப்செட் ஆயிருவாங்க. அப்படின்னா ஓவரா குஷியா இருக்கிறது. இது ரஜோகுணம் தான் நம்ம பார்க்கிற நெறைய பேர் இருக்காங்க. அது தவறு அப்படின்னு சொல்றத விட அதுதான் இயல்பு. தவறாக இருந்தால் கூட, அது மனித இயல்பாக நம்ம நெறைய பார்க்கிறோம். சரியா? தமோ குணமா இல்லாத வரைக்கும் சரின்னு தான் நெனச்சுக்கணும். ஆனா இந்த ரஜோகுணத்தையும் சத்துவமாக ஆக்க நினைப்பதுதான் சரியான அணுகுமுறை. அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அடுத்தது தமோ குணத்தில் இருக்கக்கூடிய மனிதன் எப்படி இருப்பான்னா, சாஸ்திர விதிகளை எதிர்த்தே நிற்பான். ஏன் அப்படி பண்ணணும்? அப்படின்னு கேட்கறது. எதிர்த்து நிக்கிறது பௌதீகவாதியாக. எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் கண்ணோட்டத்துல தான் பார்ப்பான். ஆன்மா ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லுவான். அப்புறம் பிடிவாதக்காரனாக தான் பிடிச்சதுல இது கெட்டதாக இருந்தா, அதாவது நல்ல ஒன்றுக்காக இருக்கிறது அப்படிங்கிறது மன உறுதி. அதான் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்றோம். நான் இதை செய்து விட வேண்டும். இதை எப்படியாவது இன்று நான் முடிக்க வேண்டும். அப்படின்னு ஒரு நல்ல காரியத்தை எடுத்தால் முடிக்க வேண்டும்னு நினைக்கிறது டிட்டர்மினேஷன். அதே இது இல்ல எனக்கு இன்னைக்கு வாங்கி தந்தாலே ஆச்சு அப்படின்னு நான் அடம் பிடிக்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது. அதுதான் இந்த தமோ குண உறுதி. தேவையே இல்லாத உறுதி அது. அந்த பிடிவாதம் எதற்கு? அப்ஸ்டினேட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி. பிடிவாதக்காரனாக, ஏமாற்றுபவனாக, அப்படியே அ யாரும் பார்க்கலன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம். அப்படின்னு ஒரு நியாயமே இல்லாமல் இருப்பது. அப்புறம் பிறரை அவமதிப்பு செய்தலில் நிபுணன். அடுத்தவங்கள இன்சல்ட் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அதாவது அந்த மாரி சர்காஸ்டிக் ரிமார்க்ஸ் குடுக்கறது. அவங்களுக்கு புண்படுத்துமேன்னு தெரிஞ்சே படுத்துறது. அவங்க அப்படித்தானே பண்ணாங்க. அவங்களுக்கு அத யாரு சொல்லுவா? நான் தான் சொல்லுவேன். அப்படின்னு வேணும்னே வச்சு குடுப்பாங்க. வச்சு செய்றதும்பாங்கல்ல. போட்டு பாடாப்படுத்துவாங்க. அதாவது சொல்லுவதை சொல்லலாம். ஆனால் சொல்லக்கூடியதை அ இனிமையாக, பிரியமானதாக சொல்லணும். தவறை சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லணும். உண்மையை சொல்ல வேண்டும். பிரியமான முறையில் சொல்ல வேண்டும். அப்ப அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அது இல்லாம உண்மை கசக்கும்னு தெரிஞ்சு கசப்பாவே சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கு தான் நான் சிலர்கிட்ட நான் சொல்றது. அவங்க செய்யணுங்கிறது உங்களோட எண்ணமா இருந்தா, பட படன்னு பொரிஞ்சு தள்ளாதீங்க. செய்ய மாட்டாங்க. காரியம் நடக்காது. உங்களோட எண்ட் ரிசல்ட் என்ன? அவங்கள செய்ய வைக்கணும். எந்திரிக்க வைக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்காக நீ எந்திரிக்க மாட்ட, அத மாட்ட, இத மாட்ட, இப்படித்தான் எப்ப பாரு நைட்டு தூங்கவே மாட்டேங்கிற அப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்தா எந்திரிச்சுருவாங்களா? ஐயய்யோ! இன்னும் கொஞ்ச நேரம் நீ திட்டுன்னு சொல்லி இன்னும் இழுத்து போத்திட்டு தூங்குவாங்க.
காரியம் செய்ய வைக்க வேண்டும் அப்படின்னா பிரியமான வகையில் தான் சொல்லியாக வேண்டும். எதையுமே வந்து உண்மை என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் சொன்னால், அது ஏற்கப்படாது. அதுக்கு வந்து நன்மை கிடைக்காது. அதுக்கு நன்மையாக அது முடிய வேண்டும் என்றால், சொல்லும் விதமாக சொல்ல வேண்டும். அதுதான் இங்க வந்து பிறரை அவமதிப்பு செய்வதில் நிபுணனாக இருப்பார்கள் இவங்க. அப்படியே எப்படி திட்டுறது ரொம்ப சுலபம். அப்படியே அவங்கள அவமதிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இவங்களுக்கு. சுலபமா அவங்கள டப்புன்னு போட்டு உடைப்பாங்க. அதுபோல சோம்பேறித்தனமாகவும், வருத்தம் தோய்ந்தவனாக இப்படியெல்லாம் இருந்தா வருத்தம் வரதானே செய்யும். வருத்தம், கோபம் எல்லாம் வரும். கோபம் நிறைந்தவனாக, வருத்தம் நிறைந்தவனாக எப்போதும் இருப்பான். அப்புறம் காலம் தாழ்த்துபவனாக, முக்கியமா எதுலயுமே ப்ரொக்ராஸ்டினேஷன். எத செஞ்சாலும் அப்புறம் பாத்துக்கிறேன், அப்புறம் பாத்துக்கிறேன். செய்றேன், இதோ செய்றேன், இதோ செய்றேன். சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள அம்மா செஞ்சே முடிச்சிருவா. யாராக இருந்தாலும். அது வந்து கணவன் கூட சில சமயம் செய்றேன், 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 செய்ய மாட்டாங்க. அப்படி அது வந்து காலம் தாழ்த்துதல்ங்கிறது பெரிய தமோ குண நிலை என்ன? அதுதான் இந்த உற்சாகம் இருந்தா காலம் தாழ்த்த மாட்டோம். கடகடன் காரியம் செய்வோம் இல்லையா? அந்த உயிர்ப்பு நமக்குள்ள இருக்கணும். அந்த உயிர் இருந்தும் உயிர்ப்பு இல்லை அப்படின்னா, அந்த உயிரால் என்ன பிரயோஜனம்? அதுதான். அத்தகு செயலாளி தமோ குண செயலாளி அப்படின்னு சொல்றார். அடுத்த பகுதியில புத்தி, உறுதி, சுகம் முக்குணங்களுக்கு எப்படி செயல்படும்? புத்தி எப்படி செயல்படும்? உறுதி அப்படிங்கிறது வந்து நம்மளோட சொன்னோம் இல்லையா? எப்படி மன உறுதி அப்படிங்கிறது எப்படி பிடிவாதம்ங்கிறது வேறுபடுதுன்னு. அந்த உறுதியே எப்படி இருக்கும்? 3 நிலையில அப்படின்னு சொல்றார். அப்புறம் சுகம். சத்துவகுண சுகம் எப்படி இருக்கும்? ரஜோகுண சுகம் எப்படி இருக்கும்? தமோ குண சுகம் எப்படி இருக்கும்? அப்படின்ற 3ஐயும் பற்றி இப்ப சொல்லப் போறார். 29ல. சத்துவகுண புத்தி செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, பயப்படத்தக்கது. இத பார்த்து பயப்படணும் அப்படின்னா பயப்படுவாங்க. அதாவது நான் தைரியமானவன்னு சொல்லி ஒரு புலி என்னோட குகைக்குள்ள போக முடியுமா? அ அது போல பயப்படணும். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். பயப்படாம இருக்க வேண்டியதுக்கு பயப்படாம இருக்கணும். அது எதுக்கு பயப்படணும்? பயப்படத்தக்கது எது? பயப்படத்தகாதது எது? பந்தப்படுத்துவது எது? இது போய் நம்மள அங்க போனா ஒட்டிக்கிட்டுரும். இது போகக்கூடாது அப்படின்னு. இந்த எலி மருந்து இப்பலாம் வருது பார்த்தீங்களா? ஒரு ஸ்டிக்கர் மாரி. அதுக்குள்ள போனா டப்புன்னு ஒட்டிக்கிட்டுரும். அந்த மாதிரி எது பந்தப்படுத்தும், எதுல போனா வெளியில ஓடிறலாம். அந்த அந்த இது வச்சிருப்பாங்க. அங்க ஒரு எலி பொறின்னு அந்த காலத்துல இருக்கிறது. அதுல வந்து இப்பலாம் ரொம்ப டாக்டிக்கலா எலி என்ன பண்ணுது? போய் அந்த வடையையோ, அ தேங்காயையோ தின்னு வாங்கி எடுத்துக்கிட்டு வெளியில ஓடி போயிருது. அந்த மாரி எது விடுதலை செய்யும்னு தெரியணும் நமக்கு. அந்த மாரி பந்தப்படுத்துவது எதுன்னு தெரியணும். அதுல போய் ஒட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கைய வீணடிக்க கூடாது. அதுதான் சரியான புத்தி. எதில் சென்றால் நாம் மாட்டிக்கொள்வோம், எதில் சென்றால் மாட்டிக்கொள்ள மாட்டோம்னு தெரியணும். எந்த உறவு முக்கியம்னு தெரியணும். அதான் சத்துவகுண புத்தி. அறியக்கூடிய புத்தி. இவற்றையெல்லாம் பகுத்து அறியக்கூடிய புத்தி தான் சத்வகுண புத்தி. அப்புறம் மனோ இதுல இருக்கக்கூடிய மனோ உறுதிங்கிறது எப்படி இருக்கும்? உடைக்க முடியாதது. இந்த டிட்டர்மினேஷன் இருக்கே யாராலையும் உடைக்க முடியாது. அதான் சத்வகுண புத்தி. சத்வகுண உறுதி. மன உறுதி. அந்த மன உறுதியை யாராலையும் மாற்ற முடியாது. அது அது எப்படி அத வந்து கட்டப்பட்டு இருக்கும் அப்படின்னா, மண்ணால் அல்ல, நல்ல சிமெண்ட் நிறைய சரியான கல்லும் சிமெண்ட்டும் வச்சு கட்டியிருப்பாங்க. அப்படின்னு சொன்னா அது உடைக்க முடியாதுல்ல. அது மாதிரி எது அந்த கல்லும் சிமெண்ட்டும் அந்த ஸ்ட்ராங்கான சிமெண்டிங் எது கொடுக்குது? யோக பயிற்சி. யோக பயிற்சியினால் நிலையாக பாதுகாக்கப்பட்டது. சரியாக கட்டப்பட்டிருந்தால் அதை உடைக்க முடியாது. அப்படியான மன உறுதி இருக்க வேண்டும். அதுதான் சத்துவகுண மன உறுதி. அப்புறம் மனம், வாழ்வு, புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவது. இத வந்து கட்டுப்பாடு இருக்கும். மனதை கட்டுப்படுத்த முடியும். தன்னுடைய வாழ்க்கையே கட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதுதான் சத்துவகுண உறுதியானது. தன்னுடைய வாழ்க்கையை தன்னால் கட்டுப்படுத்த முடியும் அவர்களால். தன்னுடைய புலன்களை அவர்களால் கட்டுப்படுத்த முடியும். தன்னுடைய மனத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியும். அப்ப அத்தகைய மன உறுதி தான் சத்துவகுண மன உறுதி அப்படின்னு. அந்த சத்துவகுணத்துல வரக்கூடிய சுகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரம்பத்தில் விஷம் போன்று இருக்கும். அதுவே இறுதியில் அமிர்தம் போன்று மாறும். அப்படி இருக்கக்கூடிய சுகம் சத்வகுண சுகம். எடுத்தோடனே சுகம், ஃபுல்லா சுகம் அப்படின்னு இருந்துட்டா கொஞ்சமா கஷ்டம் வந்தா கூட ஆனா அதிர்ந்து போயிடுவோம். நம்ம தாங்க முடியாம போயிடும். ஆனா கஷ்டப்பட்டு பட்டு பட்டு வர்றோம். அடிபட்டு 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 வர்றோம்னா ஒரு நன்மை ஒண்ணு வாழ்க்கையில ஒரு சின்னதா வந்தா கூட அது பெருசா தெரியும்.
அதை அனுபவிப்போம். ஆனா கஷ்டமே இல்லாம வந்துட்டோம், தோல்வியே பார்க்கல அப்படின்னா, ஒரு சின்ன தோல்வி கண்டா கூட தாங்க முடியாம போயிடும்னு பார்க்கிறோம் இல்லையா? அதுபோல மு மு ஆரம்பத்தில் விஷம் போன்று இருக்கக்கூடியது, பின்னால் அமிர்தமாக ஆகும் படி இருக்கக்கூடிய சுகமானது சத்வகுண சுகம். இந்த சுகமானது தன்னுணர்வுக்கு ஒருவனை இட்டுச் செல்லும். அப்படியாக கஷ்டப்பட்டு வந்தது அவனுக்கு நெறைய புரிதல குடுத்திருக்கும் வாழ்க்கையில. அ பல புரிதல்களை ஏற்படுத்தி, ஏற்படுத்தி தன்னை உணர வச்சிருக்கும். அவன் பல பாடங்களை கற்று வந்திருப்பான். அடிபட்டதுனால வாழ்க்கைய பார்த்திருப்பான். என்ன அப்படின்னு. அப்படி இருக்கும்போது தன்னை உணரணுங்கிற அந்த எண்ணம் வரும். அதனால அந்த இப்படிப்பட்ட சுகமானது இறுதியில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சுகம் என்ன? அந்த சுகத்துல அவன் என்ன அனுபவிப்பான்? தன்னை உணர்ந்து அதை அனுபவிப்பான். அப்படின்றது. எந்த சுகம் தன்னுணர்வுக்கு ஒருவனை இட்டுச் செல்லுமோ, அந்த சுகம் சத்வகுண சுகம். ரஜோகுணம். அதுல புத்தி எப்படி இருக்கும்? மன உறுதி எப்படி இருக்கும்? சுகம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். புத்தினா தர்மம், அதர்மம், செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது என்றே இவற்றுக்கிடையான வேறுபாட்டை அறியாத புத்தி. அறியறதுக்கான புத்தியே இருக்காது. அதான் ரஜோகுண புத்தி. எல்லாத்தையும் எப்படியோ நான் நியாயமோ அநியாயமோ எப்படியோ பண்ணி நான் ஒன்றை நான் அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அந்த அந்த காரியத்தின் பலனில் நோக்கம் இருக்கும் பொழுது, அது நல்லதா, கெட்டதா, நல்ல வழியா, தர்ம வழியா, அதர்ம வழியா அதெல்லாம் யோசிக்காது அந்த ரஜகுண புத்தி. அதே அதுல உள்ள மனம் உறுதி எப்படி இருக்கும் தெரியுமா? அறம், பொருள், இன்பத்தை நாடிக்கொண்டே இருக்கும். அதை நாடுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வேன். அதுல அதுல ஒரு பற்று கொண்டு அதுல அதற்காக ஒரு மன உறுதி வருது பாத்தீங்களா? பௌதிக விஷயமாக. அந்த மன உறுதி ரஜோகுண மன உறுதி. அப்புறம் ப புலன்களுக்கும் புலனின்ப பொருள்களுக்கும் ஏற்படும் தொடர்பால் வருகிற சுகம். அதாவது எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய சுவைக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். சோ என் புலன் அப்படிங்கிறது என் நாவு. என் புலன் பொருள் இங்க ஐஸ்கிரீம். இது 2க்கும் என் நாவுக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய சுகம் இருக்கு பாத்தீங்களா? இதனால் இந்த தொடர்பினால் கிடைக்கக்கூடிய சுகம். இந்த சுகம் ரஜோகுண சுகம். எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடுறது, பிடிக்கிறத பண்றது. இதெல்லாம் இந்த சுகங்கள் ரஜோகுண சுகம். தொடர்பு கொள்ளும் போது ஏற்படும் சுகம். இந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷன், புலன் இன்பம். புலன் இன்பத்தை அனுபவிப்பதற்காக ஏற்படக்கூடிய, அனுபவிப்பதனால் கிடைக்கக்கூடிய சுகம் ரஜோகுண சுகம். அது ஆரம்பத்தில் அமிர்தம் போல இருக்கும். சூப்பரா இருக்கும் சாப்பிடும்போது. அப்புறம் கோல்டு பிடிக்கும் போது தெரியும். இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது. அதனால இத அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு இல்ல. அனுபவிக்கலாம். அனுபவிச்சா அதோட சேர்ந்து வரக்கூடிய துன்பத்தையும் அனுபவிக்க தான் வேணும். அது அமிர்தமா தெரியுது. அதுக்கப்புறம் அது ஒரு விஷத்த கொண்டு வரதான் போகுது. ஸ்வீட்ன்னு சாப்பிடுறோம். வெயிட் போடுது. ஸ்வீட் ரொம்ப பிடிக்குது. விஷம் அது அப்படி சுகமாக இருக்கிறது. ஆனால் இறுதியில் அது என்ன கொடுத்து விடுகிறது நம்மளுக்கு? ம் அ அ சுகரே குடுத்துருது. உனக்கு ஸ்வீட் தானே பிடிக்குது. உனக்கு ஸ்வீட்ன்னு ஒரு வியாதியே குடுக்குறேன் அப்படின்னு வந்துருது. அப்ப அங்க அங்க வரக்கூடிய அமிர்தமாக நாம் நினைக்கக்கூடியது நமக்கு விஷத்தை கொடுத்து விடுகிறது, வியாதியை கொடுத்து விடுகிறது. அந்த சுகம் ரஜோகுண சுகம். அப்போதைக்கு அது ரொம்ப பெருசு மாதிரி இருக்கும். அது அவ்ளோ பிடிக்கும் நம்மளுக்கு. ஆனா அது இறுதியாக கொடுக்கக்கூடிய பலன் என்ன? துன்பம். அதுதான் ரஜோகுண சுகம். இந்த தமோ குணம் இப்ப பாக்குறாங்க. புத்தி எப்படி இருக்கும்? மன உறுதி எப்படி இருக்கும்? சுகம் எப்படி இருக்கும்? புத்தி எப்படி இருக்கும்? அறியாமை என்னும் இருளில் மூழ்கி இருக்கும் இந்த புத்தி. அதுக்கு சுத்தமா புத்தி இருக்காது. அதுதான் தர்மத்தையும் அதர்மத்தையும் அப்படியே மாத்தி புரிஞ்சுக்கும். தர்மத்தை அதர்மம்னு நினைக்கும். சரியானதை போய் இப்படி செய்யவே கூடாதுன்னு நினைக்கும். செய்யக்கூடாததை இதை செஞ்சா என்ன, இதுதான் கரெக்ட்ன்னு சொல்லும். செஞ்சா என்னன்னு கூட இல்ல, இதுதான் கரெக்ட். அதர்மத்தை தர்மம்னு பேசும். இதுதான் தமோ குண புத்தி அப்படிங்கிறது. புத்தியே இல்லாமல் இதுதான் கரெக்ட்ன்னு நினைச்சு பண்றது. அது 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 எப்போதும் தவறான வழியில் செல்லக்கூடிய இது தமோ குண புத்தி. அந்த தமோ குண மன உறுதிங்கிறது என்னன்னா, அதிகப்படியான உறக்கத்தாலும் ஏற்படும் கனவு நிலை, மயக்க நிலை போல. அப்படின்னா என்ன? தூங்கிக்கிட்டே இருந்தானா கனவு இருந்தா அது சுத்தமா பொய் இல்லையா அது? அதுதான் கரெக்ட்ன்னு சொல்லி எனக்கு கனவுல வந்த யானைய தேட போறேன்னு முடியுமா? எனக்கு கனவுல ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்கள தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த மன உறுதி, அந்த தேவையில்லாத ஒன்றில் கொண்டு போய் மனத்தை வைப்பதுதான் அந்த தமோகுண மன உறுதி. அது அது அந்த மயக்கத்தில் முடிவெடுத்தால் எப்படி சரியாக இருக்காதோ, அப்படி ஒரு முட்டாள்தனமான உறுதி இந்த
தமோ குண மன உறுதி அப்படின்னு சொல்றாரு. முட்டாள்தனமானது அப்படின்னு. அதனால் வந்து என்ன பயன் கிடைக்கும்னா கவலையும் வருத்தமுமே மிஞ்சும். அதனால கலங்கிய நிலை இதில் ஒரு மன உறுதி இருப்பது அட்டர் வேஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி வீண். அது தேவையற்ற மன உறுதி. இத பிடிவாதம் அடம்னு தான் இத சொல்றாங்க. தமோ குண மன உறுதி இதனால் கிடைக்கக்கூடிய சுகம் இப்ப வந்து அமிர்தமா இருக்கும். அந்த சுகம் ரொம்ப சுகம், உறக்கம் அப்படிங்கிறது சோம்பல் அது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாயை. ஆனா இவற்றிலிருந்து வரும் சுகம் தமோகுண சுகம். இதுல வந்து அஹ் அதாவது பின்னாடி அதனுடைய விளைவை நம்ம பார்க்க வேண்டாம். அப்பவே தெரிஞ்சிரும். ரொம்ப தூங்கணும்னா என்ன கிடைக்கணும்? ஆக்சுவலா உறக்கத்தினால் ஓய்வு எடுத்த பலன் கிடைக்கணும். ரெஃப்ரெஷ் ஆகணும். ஆனா சுத்தமா ஆகாது. பலனே இருக்காது. நம்ம செய்யக்கூடிய காரியத்திற்கு பலனே இருக்காது. அப்ப அது சுகமா? அது சுகமே இல்ல. நாம நினைச்சுக்கிறோம் இந்த சோம்பலா இருக்கிறது, நான் சில் பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப, நம்ம தூங்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது, இந்த டிவி பாக்குறது ரொம்ப நல்லது, நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். அதனால ஜீரோ ரிலாக்ஸேஷன் அது. ரிலாக்ஸேஷன்னா என்ன? நம்ம ரிலாக்ஸ் ஆயிட்டு திரும்ப நம்ம வேலையை செய்ய வரும்போது புத்துணர்வோட செய்யறது. ஆனா நம்ம இங்க எடுக்கிற ரிலாக்ஸேஷன் புத்துணர்ச்சி கொடுக்காது. நம்ம மனதை தான் வந்து அஹ் இன்னும் இன்னும் களைப்பாக்கும். ஓய்வு கொடுக்காது. நம்ம செய்யக்கூடிய இந்த டிவியை பார்த்துட்டே இருக்க கண்ணுக்கு போகும். அப்புறம் மைண்ட்ல பலதும் ஓடும். அப்புறம் எந்த மைண்ட்ல போய் நம்ம வேலை பார்ப்போம்? அதுதான் மைண்ட்ல ஓடும். கான்சென்ட்ரேஷனே கிடைக்காது நம்ம வேலை செய்ய. சோ அந்த சுகம்னு நம்பி நம்ம போறோமே, அது மாயை. அது சுகமே இல்லை. அதுதான் தமோகுண சுகம் அப்படின்னு சொல்றாங்க. சுகம் போல தெரியும், ஆனா சுகம் இல்ல. உம் தண்ணி போல தெரியும், தண்ணி இல்லைன்னு கானல் நீர் சொல்றாங்கல்ல, அது போல இது மாயை. இந்த தமோகுண சுகம் மாயை அப்படின்னு சொல்றார். அப்புறம் இவ்வுலக மக்கள் மட்டுமல்ல, தேவர்களும் இந்த முக்குணங்களுக்கு விடுபட்டவர்கள் அல்ல அப்படிங்கறதையும் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு 41க்கு போறார். முக்குணங்களும் 4 வர்ணத்தவரும். 4 வர்ணத்தவர்களுக்கு இந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றார். 4 வர்ணத்தவரும் குணங்களுக்கும் வேறுபடுது. அதுல என்னன்னா அமைதி, சுய கட்டுப்பாடு, தவம், தூய்மை, சகிப்புத்தன்மை, நேர்மை, அறிவு, பகுத்தறிவு, ஆத்திகம். ஆத்திகம் பேசணும்னா கடவுள் நம்பிக்கை. இதெல்லாம் கொண்டவர்கள் பிராமணர்களின் குணம். இதுல வந்து ஓவர்லாப்பிங் ஆகக்கூடாது. இது இப்படி பார்க்க வேணாம். இந்த குணம் இருக்கிறவர்கள் பிராமணர்கள்னு வச்சுக்கலாம். பிராமணர்களாக பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த குணம் இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த குணம் இருப்பவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். பிறவியினால இவர்களுக்கு இந்த குணம் கிட்டாது. இந்த குணம் இருப்பதனால் அவர்கள் அந்த கேட்டகரியில அடங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சூரத்தனம், வீரம், அது அப்புறம் வலிமை, ரொம்ப பலவான்களாக இருப்பாங்க, பாடி பில்டர்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் மன உறுதியோட இருப்பாங்க. இன்னைக்கு நான் இதை பண்றேன்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி ஓடணும் அப்படின்றதெல்லாம் செம்ம மன உறுதியோட இருப்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த இங்க ஆக்கிரமிப்பு நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த ராஜா அதை பண்ணிடுவான். இதெல்லாம் சத்திரியர்களுக்கு உடையது. மன உறுதியோட இருப்பாங்க. யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய மக்களை நான் காக்க வேண்டும் என்றால் நான் மன உறுதியோடு போராடுவேன் நினைப்பாங்க. அப்படியாக அந்த மன உறுதி, வளமை, எப்போதும் ஒரு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள்கிட்ட. அப்படியே வந்து ஒரு என்ன சொல்றது, செழுமை இருக்கும், ஆப்யுலன்ஸ், ஐஸ்வர்யம் இருக்கும். அப்புறம் போரில் தைரியமாக போய் நிற்பார்கள், தைரியம் இருக்கும். அப்புறம் கொடை நிறைய கொடுப்பாங்க, பெரிய மனதாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால்தான் அவர்களால் கொடை கொடுக்க முடியும். இந்த பிராமணர்களுக்கு அந்த குணம் அந்த முதல் வர்ணத்தவர்களுக்கு இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குமா அப்படின்னு தெரியாது. அப்ப அவர்களால் கொடை கொடுக்க முடியாது. ஆனா அவர்கள் தேவை குறைவாக இருக்கும், தன் தேவையை விட ஜாஸ்தியாக இருக்கிறது கொடை பண்ணுவாங்க. ஆனா ஏன்னா எல்லார் மேலும் இரக்கம் கொண்டவர்களாக இருக்காங்க இல்லையா, அதனால கண்டிப்பாக அவர்கள் கொடை செய்வார்கள். ஆனால் அவர்கள்ட்ட இருப்பதே குறைவுதான். இவர்கள் கிட்ட நிறைய இருக்கும் ஐஸ்வர்யங்கள், அதனால எல்லாருக்கும் கொடை தாராளமாக கொடுப்பாங்க. அப்புறம் ஆளும் தன்மையும் இருக்கும். பவர் இருக்கு இல்லையா, பணம் இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னா மற்றவர்கள் தன் சொல் பேச்சு கேட்பதற்கு தயாராக மற்றவர்கள் இருப்பார்கள். அப்ப தான் வந்து தைரியமாக அவர்களை ஆளும் நிலையில் இருப்பார்கள்.
அந்த ஆளுமை அவர்கள் கிட்ட இருக்கும், பர்சனாலிட்டி. அவங்க சொன்னா கேட்பாங்க 4 பேர். அது வந்து சத்திரியனின் குணம். இப்ப இன்னொன்னு வைசியர்களின் குணம் என்னன்னா, விவசாயம் சூப்பரா பார்ப்பாங்க. எப்படி வந்து ஒரு ஒரு தொழில் செய்யணும், இப்படி செய்தால் இந்த விளைச்சல் நிறைய வரும்னு அவங்களுக்கு தெரியும். அது போல அப்புறம் பசுக்களை பராமரித்தல். அப்ப அவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பால் எப்படி அபிவிருத்தி பண்றது அப்படின்னு எல்லாம் அவர்களுக்கு தெரியும். வியாபாரம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எதை கொடுத்து எதை வாங்குவது, எப்படி விருத்தி செய்யறதுன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதான் வைசியர்களின் குணம். அடுத்தது, மற்றவர்களுக்கு தொண்டு செய்தே வாழ்றாங்க பாருங்க, அவங்கதான் உழைப்பாளிகளான சூத்திரர்களின் குணம். இதை நம்ம வந்து கீழ்நிலைன்னு சொல்றாங்க. ஆனா பக்தியை பொறுத்த வரைக்கும் இந்த சேவகர்கள் சர்வெண்ட் ஆட்டிடியூடுன்னு சொல்றாங்களே, அது இதுதான். யாருக்கு உதவி வேணாலும் போய் நிக்கணும். அங்க மன்னனுக்கு உதவி வேண்டுமானாலும் இந்த சூத்திரர்கள் நிக்கிறாங்க. வைசியர்களுக்கு தேவைனாலும் நிக்கிறாங்க, பிராமணர்களுக்கு தேவைனாலும் நிக்கிறாங்க. சேவை மனப்பான்மை, அது இது 4 வர்ணத்திலையும் இவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொன்னால் அது மிகையே இல்லை. அப்படியான உயர்ந்த குணம். இப்படியாக இந்த குணம் எப்படி 4வருக்கும் இருக்கு அப்படிங்கறது சொல்றார். அப்புறம் குணத்திற்கு ஏற்ற கடமையை செய்வதால் ஒவ்வொரு மனிதனும் பக்குவம் அடைய முடியும். அவர்கள் குணத்திற்கு ஏற்றபடி செய்யணும். ஒருத்தன் வந்து ரொம்ப அவனுக்கு அப்படியே ரொம்ப பணிவா இருக்கக்கூடிய அவனை போய் ஆட்சியில வச்சா, அப்புறம் ஒருத்தன் வந்து அப்படியே அவனுக்கு வந்து பசுவை நல்லா மேய்க்க தெரியும், எல்லாம் அப்படியே அவனை போய் ஆட்சியில வைக்க முடியுமா? அவனை வந்து நீ பாட சொல்லுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி அவர்கள் குணத்திற்கு தகுந்தபால் அவர்கள் வந்து கடமைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். அந்த கடமையை செய்து கொண்டே பகவானை வழிபட வேண்டும். அனைத்து உயிர்வாழிகளிடம் உயிர்வாழிகளும் அவனிடமிருந்தே வந்தன. எல்லா இடங்களிலும் அவர் பரவி இருக்கிறார். இந்த 2 புரிஞ்சாலே போதும். அவன் எந்த வர்ணத்தவனாக இருந்தாலும் அவரே அனைத்திற்கும் மூல காரணம். அவர் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது இருந்தா அதுவே போதும் அப்படிங்கிறார். அடுத்ததுல இன்னொன்று முக்கியமாக, எந்த வர்ணத்தவராக இருந்தாலும் வர்ணம் தப்பி காரியம் பண்ணக்கூடாது. அதான் மற்றவர் கடமையை முழுமையாக பக்குவமாக செய்வதை விட உன்னுடைய கடமையை நீ அறகுறையா செய்தாலும் அதையே செய். அதுல இருந்து மாறாத, ட்ராக் மாறினா ட்ரெயின் வந்து ஏன்னா தடம் புரண்ட ட்ரெயின் என்ன ஆகும், விழுந்து பலருக்கும் அது பாதகம். நம்மை சுற்றி இருக்கவர்களுக்கு அது பாதகமாக முடியும். அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் தானே. பல பேர் உயிரைக்குள்ள இழப்பாங்க இல்லையா, தடம் புரண்டது ட்ரெயின் அப்படின்னா. சோ அந்த ட்ராக் மாறாம போகணும். உங்களுக்கு இதுதான் விதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த விதிக்கப்பட்ட கடமையை முழுமையாக செய்யுங்கள். அதை விட்டு விட்டு நான் இன்னொருவர் கடமையை செய்வேன் போனா உங்க வர்ணத்துல இருக்கவங்க, உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் திண்டாடுவார்கள். அதில் தன்னுடைய கடமையில் ஈடுபடுவது சிறந்தது. விதிக்கப்பட்ட கடமைகளுக்கு பாவ விளைவுகள் இல்லை அப்படிங்கிறார். விதிக்கப்பட்ட கடமை நீ கொல்லணும்னா கூட கொல்லலாம், அது விதிக்கப்பட்ட கடமையாக இருந்தா. அதனால அதுக்கு பாவ விளைவுகள் வராது அப்படிங்கிறார். இங்கே அதுக்கு அர்ஜுனனுக்கு ரொம்ப பொருத்தம் இல்லையா அது, அதுக்குனாலதான் சொல்றார். அப்ப இது உனக்கு வந்து இந்த ஏன் இது புரியாமல் இருக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு முயற்சியுமே ஒரு தோஷத்தால் சூழப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து ஒருவன் வழுவக்கூடாது. உனக்கு வந்து போற பாதை அப்படியே பனிமூட்டமாக இருக்கிறதுனால நீ எங்க போறன்னு தெரியல, ஆனா ட்ராக் மாறாம போயிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து நெருப்பு எப்படி புகையால் சூழப்பட்டு இருக்குமோ அது போல நீ ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு அதனுடைய அதாவது இறுதி இலக்கு என்னன்னு உனக்கு தெரியாததுனால, அது ஒரு புகை மறைத்து கொண்டிருப்பதனால் மாயையினால் உனக்கு அது புரியவில்லை. ஆனால் நீ கடமை என்று நினைத்து செய்து கொண்டே போ அப்படின்னு சொல்றார். அது அந்த விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து வழுவாமல் போய்கொண்டே இரு, அது கண்டிப்பாக நன்மையையே பயக்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்த பகுதி துறவை பயிலுதல் அப்படின்னு. துறவு பக்குவம் தான் இதோட முடிவு. எப்படி பக்குவம் அடையணும்னு பார்க்க போறார். அதுக்கு முதல்ல அது இறுதியாக போறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும், பக்குவம் அடைவதற்கு ஒரு துவக்கம் வேண்டும் எப்போதுமே. அது 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 துவங்கியவுடன் அதை பயில வேண்டும். அததான் இங்க சொல்ற. துறவு என்றால் என்ன, அதை எப்படி பயில்வது அப்படின்னா சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடுடைய பற்றற்ற தன்மை. அதை விடணும் அப்படின்னா நம்ம கட்டுப்படணும். பிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு கட்டுப்பட்டு போயிட்டு வான்னு. இப்போ ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு விடவே மனசுல அப்படின்னா முடியுமா? அது ஸ்கூல்ல போய் படிக்கணும்னா விட்டுதானே ஆகணும். அதுதான் பற்றை விட்டு அந்த குழந்தையை விடணும். அப்பதான் அது படிச்சு அது முன்னுக்கு வரும்.
நாமளும் அந்த பிரிவை பழக வேண்டும். அப்படிதான் சுய கட்டுப்பாடு ஒன்று வேண்டும். அதுதான் துறவு. பௌதிக சுகங்களை புறக்கணிக்கிற தன்மை வேண்டும். எனக்கு இந்த சுகம் வேண்டும். நான் வந்து இப்படித்தான் இருப்பேன். இதைத்தான் உண்பேன். கார்ல போனாதான் நான் ஊருக்கே போவேன். ட்ரெயின்ல, பஸ்ல போக மாட்டேன். பஸ்ஸே ஏற மாட்டேன். அப்படின்லாம் இல்லாம, எது எனக்கு அமைகிறதோ, மாட்டு வண்டி, கட்ட வண்டி எது கிடைச்சாலும் போ ஏற சொன்னாலும் நான் தயார். எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்னு நினைக்க சுகத்தை நாடுபவனாக, அந்த சௌகரியத்தை நாடுபவர்களாக இல்லாமல் அவற்றை துறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான். அதுதான் அந்த துறவினை இதெல்லாம் ஒரு தொடக்கம். கட்டுப்பாடு அப்படிங்கிறது. இப்படிதான் தொடங்கணும் ஒவ்வொரு விஷயத்திலயும். நம்மளுக்கு வந்து மனம் அதை நாடுகிறது, இதை நாடுகிறதுன்னா கட்டுப்படுத்த தெரியணும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வரணும். இந்த துறவுங்கிறது இப்படிதான் தொடங்க வேண்டும். அப்ப துறவின் பக்குவ நிலை என்பது என்ன? அப்படின்னா அதுல பக்குவம் அடையும் போது இந்த துறவு வந்து நம்ம தொடர்ந்து கடைபிடிக்க பிடிக்க என்ன கிடைக்கும் அப்படின்னா பக்குவ நிலை கிடைக்கும். அந்த பக்குவ நிலை என்ன அப்படின்னா அந்த கர்ம விளைவுகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்படி நீங்க வந்து உங்களுடைய சுகம் கருதாமல் காரியம் செய்கிறீங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய விளைவு உங்களை பாதிக்காது. அதுதான் இங்க. அப்ப இந்த பக்குவத்தை அடைந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னா பிரம்மன் நிலைக்கு எப்படி உயர்வான் என்பதை இனிவரும் ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார். அதான் 50வது ஸ்லோகத்துல இருந்து. புத்தியினால் தூய்மை அடைந்து உறுதியுடன் உறுதி கொண்டு மனதை கட்டுப்படுத்தி புலனுகர்ச்சி பொருட்களை துறந்து, புலனுகர்ச்சி பொருட்கள் அங்கங்க நிக்குது நம்ம கண்ல, அதையெல்லாம் துறந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அதை பார்க்காமல் புத்தியை கொண்டு நம்ம புத்தியை தூய்மை செய்ய வேண்டும். நம்ம புத்தியில் இருக்கக்கூடிய அழுக்கை புத்தியை கொண்டுதான் தூய்மை செய்ய வேண்டும் இல்லையா? ஒரு அறிவுரை கேட்டு அல்லது ஒரு புத்தகத்தை படித்து இல்ல ஒரு நல்ல விஷயங்களை கேட்டுதான் நம்மை நாம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அப்படி புத்தியினால் அதான் புத்தி யோகம். புத்தியை திறந்து வைத்துக்கொண்டு நாம் வந்து நம்மை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். நமக்கு உள்ள கெட்டது செய்யலாம்னு தோணும் போது கூட இல்ல நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அதுதான் நம்ம செல்ஃப் பியூரிபிகேஷன். உறுதியான மனம் கொண்டு மனதை கட்டுப்படுத்துறதுக்கு உறுதி வேணும். மனதை கட்டுப்படுத்தாம விட்டோம்னா உறுதியா இல்லைன்னா என்ன வேணா பண்ணுவோம். அது மாதிரி அப்ப புலர்ச்சி பொருட்களை துறந்து அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு இருக்கணும். விருப்பு வெறுப்புல இருந்து விடுபட்டு விரும்பினா தானே அதுக்கு போவோம். விருப்பு வெறுப்புல இருந்து வெறுப்படுத்துனா எப்படி இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எனக்கு எதுனாலும் சரி, எந்த கலர் கொடுத்தாலும் சரி நான் போட்டுக்கிறேன்னு சொல்றது. அந்த மாதிரி தனி இடத்தில் வாழ்ந்து இதுக்குதான் நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அத அப்படின்னா பலரோடும் எப்ப பாரு நமக்குன்னு டைமே கிடைக்காது. தனி இடத்தில் வாழ்ந்தால் அப்படிங்கிறது இப்ப எப்படின்னா ஒரு தனிமையை விரும்புதல், எப்போதுமே ஒரு சங்கமும் வேண்டும். ஆனால் அது அசத் சங்கமாக இருந்தால் அது வேண்டாம். அப்ப தனிமைதான் வேண்டும். சத் சங்கம் நம்மை உயர்த்தும், அசத் சங்கம் நம்மை அமுக்கும், கீழே கொண்டு போய் தள்ளிடும். அதனால எது வேணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். எப்படி இருக்கு தனி இடத்தில் சத் சங்கம் இருக்கும்போது அதுல இருக்கலாம், அசத் சங்கமாக இருக்கும்போது தனி இடம் போகணும். அப்புறம் குறைவாக உண்டு, அதிகமாக உண்டால் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு படுக்க போட்டுரும், ஒரு வேலையும் செய்ய முடியாது. சோ அதனால குறைவாக உண்டு உடல் மனம் பேச்சு இவற்றை கட்டுப்படுத்தி உடலை கட்டுப்படுத்தணும். என்ன உண்ணுகிறோம் அப்படிங்கறதெல்லாம் மனதை கட்டுப்படுத்தணும், புலன்களை கட்டுப்படுத்தணும், பேச்சை கட்டுப்படுத்தணும். தனியாவே சொல்றாரு. பேச்சும் ஒரு புலன்ல தானே அடங்குது. ஆனா பேச்சை தனியா சொல்றார், பேச்சை கட்டுப்படுத்தணும்னு. ஏன்னா பேச்சின் மூலமாக நாம வந்து அதிகமாக பேசுவதனால் நாம நினைக்காததையும் அள்ளி போட்டு கொட்டிடுவோம். அப்புறமா யோசிப்போம், ஐயோ இத சொல்லியிருக்க வேண்டாமேன்னு. இது நான் நினைக்க கூட இல்ல, இத போய் சொல்லிட்டேனே அப்படின்னா அதைய நினைச்சே இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வேஸ்ட். பேசுவதனால் நம்ம நேரம் விரயம். அப்புறம் அந்த பேசிய விஷயத்தில இருந்து அதை யோசிச்சு யோசிச்சு ஆசை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விரயம். அதை விட தேவையற்ற இடங்களில் பேசாமல் இருப்பது மேல். அத வந்து சில பேரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. சொன்னதையே, "நீ இத சொன்னது தப்புன்னு." அத இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. "நான் எதுக்காக சொன்னேன் தெரியுமா?" அப்படின்னு தான் நினைச்சது, நினைக்காதது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேவையே இல்ல. புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள், நீங்கள் விளக்கம் கொடுக்கிறீர்களோ இல்லையோ உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள தப்பாவே நினைச்சிருக்க மாட்டாங்க. நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டியதே இல்லை. நீங்க 1000 விளக்கம் கொடுக்கிறீர்கள் என்றால், அவர்கள் கொடுத்தும் ஒண்ணு சொல்லிட்டீங்க, 2வது விளக்கம், 3வது விளக்கம், 4வது விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க.
ஆனாலும் அவங்க, "ஏய் இல்ல, இல்ல நான் ஒத்துக்கிறேன்ப்பா. கரெக்ட் நீ சொன்னது. நான் தான் தப்பு." அப்படின்னு முதல் கட்டத்திலேயே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்கள ஒத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க. ஆனா நீங்க 100 சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அவங்க கோவத்திலே தான் இருக்காங்க. ஒத்துக்கல அப்படின்னா, உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதல் கட்டத்திலேயே ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாதவர்கள் எத்தனை விளக்கம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அப்ப பிரயோஜனம் என்ன? என்ன வேணாலும் நினைத்துக் கொண்டு போகட்டும்னு விட வேண்டியதுதான். ம். அதற்கு ஒரு காலம் வரும். உங்களை உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் வரும். அதற்கு கிருஷ்ணர் வழிவகுப்பார். அது 100க்கு 100 கேரண்டி. அதுல மட்டும். அது என்னைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளப்படாமல், நீங்கள் தவறாகவே எண்ணப்படுவீர்கள்ன்றதே இல்ல. உங்களுடைய உண்மை வெளிச்சத்துக்கு எப்போதும் வரும். பகவான் கண்ணை திறந்து கொண்டுதான் இருக்கிறான். அவர்களுக்கும் கண்ணை திறந்து வைப்பான். ஞானக் கண் கொடுப்பான். உங்களை புரிந்து கொள்வான். அப்படின்ற நம்பிக்கையில விலகணும். அத விட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணா தான் என்ன புரிஞ்சுக்குவாங்க. சில சமயம் அ மௌனம் கூட உங்களை சரியாக புரிய வைக்கும். அப்படிங்கிறது. பேச்சு அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டே போகலாம். சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் எ லாட். சைலன்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ வேணாலும் பேசலாம். சைலன்ட்டா இருங்க, சைலன்ட்டா இருங்க, சைலன்ட்டா இருங்கங்கிறதுக்காக. பேச்சு கட்டுப்பாடு மிக, மிக முக்கியமானது. நல்லத வந்து எவ்வளவு வேணா பேசலாம். ஆனா, தீமையாக இருக்கிறது அப்படின்னா, அத அ ஒ ஒரு அதாவது அதுக்கு தான் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அம் ஜல்லடையில போட்டு பாத்துறணும். இது தேவையா? தேவையில்லையா? அப்படின்னு. தேவையில்லன்னா, அதுக்கு கீழ இறக்கவே கூடாது. மேலேயே விட்டு தூக்கி போட்டுறணும். அவ்வளதான். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனிங் இது சென்சார் மாதிரி வச்சுக்கணும் நம்ம மனசுல. இத நம்ம வெளியில தொண்டைக்குள்ள வச்சுக்கலாம். மனசுல வரும்போது, "இத சொல்லணுமா? வேண்டாமா?" அப்படின்னு சொல்லி பேசாம இருந்துரலாம். இன்னொன்னு பல தடவ நம்ம பார்க்குறோம். கணவன் மனைவியில அ என்ன பண்ணுவாங்கன்னா, பலமுறை எதனால பிரச்சனைகள் வரும்னா, "நீங்க என்ன கவனிக்கிறதே இல்ல. நான் சொன்னா கேட்கிறதே இல்ல. பேசுறதே இல்லன்னு" சொல்லுவாங்க. உண்மை. இப்ப நெறைய நீங்க சைக்காலஜிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட எப்படி சொல்லுவாங்க அப்டின்னா, பெண்களுக்கு வந்து நெறைய பேசணும்னு ஆச. ஆண்களுக்கு வந்து அ பேசுறதுக்கு ஆசையே இல்ல. எக்ஸ்பிரஸ் பண்றவங்களே இல்ல அவங்க. அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இத்தன வார்த்தைகள் பேசினா தான் பேசினது அப்டின்னுலாம் நெறைய கணக்கெடுப்புகள் இருக்கு சொல்றாங்க. ஆனா, அப்படி சொல்லும்போது கேட்க கூட ஆண்கள் தயாரா இருக்க மாட்டாங்க. ஐயய்யோ! என்னது என்னமோ சொல்றாங்க. காதுலயே வாங்கிக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா தானே அவங்க குத்தமா நெனச்சு, அத நெனச்சு போராடுறதெல்லாம் இருக்கும். காதுலயே வாங்க மாட்டாங்க. அப்புறமல்ல அத தப்பா நெனச்சுக்கணும். அது அப்புறம்ல அவங்க இன்னொருத்தர்ட்ட போய் சொல்லணும். காதுலயே வாங்க மாட்டாங்க. இதையும் ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதாவது அவர் வந்து யார்கிட்டயும் சொல்லிடுவாருன்னு பயப்படவே வேண்டாம். ஏன்னா அவர் காதுலயே வாங்கியிருக்க மாட்டாரு. வாங்குனாலும் போய் சொல்லுவாரு. இவங்க பாட்டு பேசுவாங்க. அவர் காதுலயே வாங்க மாட்டாரு. அப்படின்னு. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? அது காதுக்குள்ள போகுதா? போகலையா? அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுவதை நிறுத்த வேண்டாம். சொல்ல ஆரம்பிச்சு கூட நிறுத்த வேண்டாம். புரியணும். இது இனி இது அவ்வளவாக வரவேற்கப்படவில்லை. கேட்பதற்கு ஆள் இல்லை. கேட்க மாட்டார்கள்ன்னு தெரியும்போது சொல்லவே கூடாது. இவ சரியான தொண தொணப்புன்னு தான் சொல்லிடுவாங்க கடைசியா நம்மள. அப்படி இருக்கிறதுக்கு பேசாம இருக்கலாம்ல. ம். வந்துட்டாங்க, போச்சுடா அப்படின்னு நெனைப்பாங்க. இவங்க கவனிச்சு எல்லாத்தையும் மண்டைக்குள்ள போடுறதில்ல. போடவும் முடியறதில்ல. அவ்வளோ பேசினா அந்த அம்மா, அந்த ஐயா எவ்வளவுதான் கேட்பாரு. கேட்கவே மாட்டாரு. அதனால பேச்ச ரொம்ப குறைக்கணும். அப்ப அவர் கேட்க மாட்டாரு அவ்வளவு தூரம் அப்படிங்கும்போது இவங்க குறைக்கணும். இதுதான் மனித இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. எத வச்சு சொல்றாங்க? அவங்க அப்படியே பொறந்திருக்காங்களா? அதனால இல்ல. நெறைய எக்ஸாம்பிள் அப்படி இருக்குங்கிறதுனால அத சொல்றாங்க. இது வந்து மோஸ்ட்டா இது நடக்குது. ஆனா இது கட்டாயம் கிடையாது. எல்லாரும் ஒரு பெண்ணுன்னா இவ்ளோ பேசி தான் ஆகணும்னு எல்லா பெண்களும்லாம் அப்படி இல்ல. யாருடைய மனம் நன்றாக வளர்ந்திருக்கிறதோ, பக்குவமாக இருக்கிறார்களோ, அவர்கள் இப்படி பேசுவதில்லை. கெஞ்சறதில்ல. என் பேச்ச கேளு கேளுன்னு போய் எங்கேயும் கெஞ்சறதில்ல. எப்படி எந்த ஒரு யுக்தி கொண்டு இந்த பேச்ச குறைக்கலாம் அப்படின்னா, பேச்சுக்கு ஒரு சென்சார் போடணும். இது போய் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்ன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசணும். எண்ணி துணிக கருமம். துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அப்புறம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க திட்டுனாங்கன்னா, ஐயோ! நான் சொல்லியிருக்கவே வேண்டாமே! சாரி. எதுக்கு சொல்லணும்? அதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கலாம்ல. இத எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த பேச்ச குறைச்சிருக்கலாமா இல்லையா? அதுதான் அந்த பேச்சு, உடல், மனம் பேச்ச கட்டுப்படுத்தணும். அப்படிங்கிறது. அது அந்த ஒரு சென்சார் போட்டு இது தேவையில்ல. இத இப்படி சொன்னா அவங்க ஏத்துக்கவும் போறதில்ல. அவங்க அவங்க கேட்டுக்கலன்னு சொல்லி நான் மனசு வருத்தப்பட போறேன். எதுக்கு?
நான் மனசு வருத்தப்பே படாம என்னுடைய மனசு வருத்தத்துக்கு நானே என் காரணமாக இருக்கணும். சோ எனக்கு உள்ள பல வேலைகள் இருக்கு. நான் பார்த்துட்டு போறேன். என்னுடைய சந்தோஷம், என்னுடைய வடிகால் எல்லாமே அந்த கணவன் ஒருத்தன்னு போய் நிக்கும்போது தான், நம்ம வந்து அவங்க லைஃப்பையும் கஷ்டப்படுத்துறோம், நம்ம லைஃப்பையும் கஷ்டப்படுத்துறோம் பேசிக்கிட்டே இருந்து. அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்முடைய எனர்ஜி எல்லாம் ஒருத்தர் மேல ஒரு பௌதீகமான ஒரு ஆண்மகன் மேல போடாம, எவ்வளவு போடலாமோ அவ்வளவு போட்டுட்டு, மத்தத பகவான் மேல செலுத்துனா, அவன் நல்லா கேட்க காத்திருக்கான். அவன்கிட்ட போய் சொல்லுங்க. அது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிரும். அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு. அப்புறம் நீங்க சொல்ல மாட்டீங்க. அவனுடைய விஷயங்கள படிங்க. அப்படிலாம் பண்றப்ப நம்ம பேச்சு தானா குறையும் அப்படிங்கிறது. அப்புறம் எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்து பேச்ச குறைச்சா ஆட்டோமேட்டிக்கா தியானம் வரும். ஆழ்ந்து பற்றுதல் இன்றி அகங்காரம், பொய்யான வலிமை, பொய்யான பெருமை, அ காமம், கோபம், ம் ஜடப்பொருட்களை ஏற்பது. அப்படியே அது வேணும், இது வேணும்னு ஆசைப்படுறது. அப்ப இவற்றிலிருந்து விடுபட்டு, இப்படியான ஒரு ஆசைகளிலிருந்து விடுபட்டு, உரிமை உணர்வின்றி, நான் என்னுடையது. ம். அப்படின்னு இதுக்கு நான் எனக்கு ஃபுல் உரிமையும் இருக்குங்க அப்படின்னு பேசுறது. அந்த பொசசிவ்னஸ் அது இல்லாம அமைதியாக இருக்கும் மனிதன் தன்னுணர்வின் நிலைக்கு நிச்சயமாக உயர்த்தப்படுகிறான். தன்னை உணரும் நிலைக்கு வர்றான். இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெறுகிறான். தன்னை உணர்ந்தவுடன் என்ன பண்ணுவான்? தெய்வீகமான நிலைக்கு வந்து விடுவான். அவன் பரபிரம்மனை உணர்கிறான். அதுக்கப்புறம் தன்னை உணர்கிறான், தன்னில் நிலை பெறுகிறான், பரபிரம்மனையும் உணர்கிறான். இன்பம் நிறைந்தவனாகிறான். அப்ப அவன் அப்படியே அப்படி ஒரு இன்பம் நிறைந்தவனாக இருக்கிறான். என்றுமே அவன் கவலைப்படுவதில்லை. எதையுமே அடைய வேண்டும் என்றும் விரும்புவதில்லை. அது வேணும், இது வேணும்னு நினைக்க மாட்டான். தானா வந்து கிடைக்கும் அவனுக்கு. அவன் வந்து நீங்க நினைக்கலாம் இவ்ளோ பெரிய யோகின்னு சொல்றாங்க. ஆனா ஆடி கார்ல வந்து இறங்குறாருன்னு. அது அவருக்கு தானே யாரோ கொணர்ந்து விடுறாரா இருக்கும். அது அவர் வச்சுக்கல. அந்த மாதிரி எதையுமே அடைய வேண்டும் என்று அவன் விரும்புவதில்லை. எல்லா உயிர்வாழிகளையும் சமநோக்குடன் பார்க்கிறான். அவருடைய அந்தஸ்து காரணமாக உயர்வோ, தாழ்வோ அப்படின்னு பார்க்கறது இல்ல. அவர்களை சமநோக்குடன் அனைவரையும் பார்க்கிறான். அத்தகு நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகிறான். அப்படி தூய்மையாக இருக்கக்கூடியவனுக்கு பக்தி தொண்டு நிறைய கிடைக்கும். சேவை செய்யக்கூட அதாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஜபம் செய்யும் பொழுது, ஜபம் நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே அப்படின்ற இந்த மந்திரமே எனக்கு இன்னும் கைங்கரியம் கொடு, கைங்கரியம் கொடுன்னு சொல்றது தானா இது. சரி இத பண்ண பண்ண ஏதோ நம்மளுக்கு கைங்கரியம் கிடைக்கும். அதுதான் அத்தகு நிலையில் உள்ளவன் எனது பக்தி தொண்டை அடைகிறான், பக்தனாகிறான், பக்தி தொண்டை செய்ய தொடங்குகிறான். பக்தி தொண்டால் மட்டுமே என்னை உள்ளது உள்ளபடி முழுமுதற் கடவுளாக உணர முடியும். சரியா? அப்படி உணரும் போது அவன் என்னுடைய திருநாட்டை அடைகிறான். பக்தி தொண்டு கிடைக்குது. அவன் பரபிரம்மனை உணர்கிறான், என்னை உணர்கிறான், பக்தி தொண்டை அடைகிறான், எனது திருநாட்டை அடைகிறான். இதான் ஸ்டெப்பு. அவனே எனது தூய பக்தன். சர்வ கர்மாண்யபி சதா குர்வானோ எப்போதும் எதை செய்து கொண்டிருந்தாலும் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் அப்படின்னு. மத் வியபாஸ்ரய மத் பிரசாதாத் என்னுடைய பாதுகாப்பின் கீழ் எனது கருணையாலே அவனுடைய எல்லா காரியங்களும் நடக்கிறது. அப்படின்னா நான் அவனை அப்படி பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறார். அவன் என்னையே வந்து சாஸ்வதம் பதம் அவ்யயம் நித்தியமான அழிவற்ற என்னுடைய இடத்தை வந்து அடைகிறான். அடுத்த பகுதி 9வது பகுதியில என்னிடம் சரணடை, என் சொல்படி நட அப்படின்னு அர்ஜுனனுக்கு இப்ப சொல்றார். எப்போதும் என்னையே சார்ந்திரு, என் பாதுகாப்பின் கீழ் செயல்படு, பக்தி தொண்டால் என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்து விடு, என்னை பற்றி ஆழமாக சிந்தி, அப்படியிரு உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும், நீ கவலையே பட வேண்டாம்னு சொல்ற. என்னை பற்றிய உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையினால் கட்டுண்ட வாழ்வின் எல்லா தடங்கல்களையும் கடந்து விடுவாய். உனக்கு வரக்கூடிய தடங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நீ கடப்பாய் அப்படின்னு சொல்றார். அந்த உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செய்யப்பட்டால் நீ அழிந்து விடுவாய் அப்படிங்கிறதையும் சொல்றார். அப்புறம் அர்ஜுனனுக்கு என் சொல்படி நடந்து போரிடுப்பா, இல்லையேல் தவறாக வழி நடத்தப்படுவாய். அங்க போயிட்டேன்னா அவங்க நீ இப்ப வந்து நான் இல்ல நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன்னா அவங்க உன்னை வந்து என்னென்னமோ உன்னை நீ வந்து விட்டு கொடுத்தேன்னு நினைக்க போறாங்களா? இல்ல அவங்க என்ன நினைக்க போறாங்க? நீ வந்து பயந்து ஓடிட்டேன்னு நினைக்க போறாங்க. சோ நீ இதுல எல்லாம் வந்து வழி தவறி போவ. அதெல்லாம் இல்ல நான் சொல்றபடி கேள் அப்படின்னு சொல்றார். உன் குணம், உன் கடமை,
உன்னுடைய குணம் என்ன? போரிடக்கூடியது உன்னுடைய குணம். அதற்காகவே நீ உருவாகி இருக்கிறாய். ஏன் குணத்தை மாற்றிக்கொள்கிறாய்? உன்னுடைய தன்மை என்ன? நீ ஒரு பெரிய போராளி. ஏன் அதை மாற்றிக்கொண்டு இப்ப ரொம்ப இரக்கம் கொண்டவனாக ஏன் இருக்கிறாய்? அதெல்லாம் விடு, அதெல்லாம் மாயை. நீ உண்மையான உன்னுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து செயல்படு. போரில் ஈடுபட்டே ஆக வேண்டும் நீ அப்படின்றத சொல்ற. மயக்கத்தின் காரணத்தால் நான் சொல்வதை நீ கேட்க மறுக்கிறாய். ஆனால் அது உன்னுடைய ஸ்வபாவம் என்று உணர். உன்னுடைய உண்மையான கடமை இப்படி போரிடுவதுதான் என்று உணர் அப்படின்னு சொல்றார். நீ அதன்படியே நீ செயல்படு அப்படின்னு சொல்றார். ஜடவுடல் என்னும் இயந்திரத்தையும் அதனுள் அமர்ந்து பயணிக்கும் உயிர்வாழியையும் ஆத்மா இரண்டையும் அவரவர் உடலில் அமர்ந்துள்ள பரமாத்மா வழி நடத்துகிறார். அதான் இப்ப உடலானது ஒரு தேர் போலவும் அந்த தேரில் அமர்ந்திருப்பது ஆன்மா, இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா. இத ஓட்டி கொண்டு போபவர் எப்படி அர்ஜுனன் தேரை கிருஷ்ணர் ஓட்டுகிறாரோ அது போல நம்ம உடலில் உட்கார்ந்திருக்கிற ஆத்மாவை பரமாத்மா ஓட்டுறார். அவர்தான் வண்டி ஓட்டியாக, அவர்தான் வழி நடத்துகிறார். அவரிடம் முழுமையாக சரண. அவர் எங்க நீ போய் அவரை நீங்க பாருங்க, இப்ப கார் ஓட்டுறாரு ஒரு டிரைவர்னு வச்சுக்கோங்க. நீ அங்க திரும்பு இங்க திரும்பு பிரேக்க போடு அதை போடு நான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் பாடு ஓட்டுறாரு. நம்ம நிம்மதியா உட்காந்து போறோமா இல்லையா? அது போல இருக்கணும். நம்பி ஒருவர் கிட்ட கொடுத்துட்டோம் நம்ம வாழ்க்கையனா விட்டுறணும். அவர் எப்படி பண்றாரு, சரியா ஓட்டுவாரா மாட்டாரா அப்படியேவா இருக்க முடியும்? அப்படி இல்லாம அவரிடம் முழுமையாக நீ அந்த முழுமுதற் கடவுளிடம் நீ சரணடை அப்படின்னு சொல்றார். அப்ப உனக்கு தெய்வீக அமைதி, உன்னதமான இடம் இரண்டும் கிட்டும் அப்படின்னு சொல்றார். குஹ்யாத் குஹ்யதரம், இதுதான் ரகசியத்திலும் ரகசியம் அப்படின்னு சொல்றார். இந்த ஞானம் நான் சொல்லிவிட்டேன், நீ சிந்தித்து செயல்படு. நான் சொல்லும் வரை சொல்லிட்டேன், இப்ப நீ சிந்தித்து செயல்படு அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த 64, 65, 66 ஸ்லோகங்கள் நீ எனது பிரியமான நண்பன் என்பதால் இந்த உன்னதமான மிக ரகசியமான இந்த ஞானத்தை கூறுகிறேன் அப்படின்றார். மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே அப்படின்னு சொல்றார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா. என்னையே நினைத்து எனக்கு பக்தனாகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பி அப்படிங்கிறார். நீ செய்வாய், அதுல ஐயம் இல்லைன்னு சொல்றார். ஏன்னா இது பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கார். அதனால நீ இது கண்டிப்பா செய்வன்னு எனக்கு தெரியும். செய்தால் என்ன ஆகும்? நீ என் பிரியமான நண்பன், அதனால நீ இதை கண்டிப்பாக செய்வாய். அதனால்தான் நான் இந்த வாக்குறுதியை, இந்த சத்தியத்தை, மா சுச்சக அப்படின்ற இந்த சத்தியத்தை நான் உனக்கு தருகிறேன். மா சுச்சகனா மா வேண்டாம், சுச்சக கவலை, கவலைப்படாதே. நான் உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் மோக்ஷயிஷ்யாமி, மோட்சம் அளிக்கிறேன், விடுதலை அளிக்கிறேன்ற உறுதியை நான் உனக்கு தருகிறேன். எல்லா விதமான தர்மங்களையும் திறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. நான் உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கிறேன். பயப்படாதே, கவலைப்படாதே, சோகப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அதான் மா சுச்சகா. இப்ப முடிவு இதான் 66வது ரகசிய ஞானம். அனைவரிடமும் கூறக்கூடியதல்ல அப்படின்னு சொல்றாரு. இது எல்லார்ட்டையும் போய் சொல்லக்கூடிய ஞானம் அல்ல. யாரும் ரோட்ல போறவங்கள கூப்பிட்டு எல்லாம் சொல்லக்கூடாது. யாருக்கு விருப்பம் இருப்போ அவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும். தவம் இல்லாதவர்கள், இதை நாடி வரக்கூடியவர்கள், தன்னை விட்டு ஏதோ ஒரு தவமாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசையாவது இருக்கணும், தவம் இருக்கணும். தவம்னா என்ன அப்படின்னா, இப்ப ஒரு விரதம்ங்கிறது ஒரு கட்டுப்பாடு இல்லையா? அது போல தவம், விரதமும் ஒரு வகையான தவம். அது போல இங்க கேட்கணும் அப்படின்றதுக்கு நம்ம அந்த நேரத்தை கொடுத்து உட்கார்கிறோமே, நமக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்து கொண்டு வருகிறோம் இல்லையா? அதுதான் தவம். நான் படிக்கணும்ன்ற தவம் எனக்கு, கேட்க வேண்டும்ங்கிற தவம் உங்களுக்கு, அந்த மாதிரி அதுதான் தவம். சோ தவம் இல்லாதவர்களுக்கு இது சொல்லக்கூடாதான். அப்புறம் பக்தி இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடாது. அப்புறம் பக்தி தொண்டு செய்யாதவர்களுக்கு சொல்லக்கூடாது. என் மீது பொறாமை கொள்பவர்களுக்கு இதை சொல்லவே கூடாது. ஒருபோதும் விளக்கப்படவே கூடாது. யாரிடம் விளக்கலாம்? எனது பக்தர்களிடம். விளக்குபவனுக்கு என்ன கிட்டும்னு சொல்றார். தூய பக்தி தொண்டு உறுதியாக கிட்டும். இறுதியில் நிச்சயமாக என்னிடம் வருவான். 2, அப்புறம் அவ்வாறு விளக்குபவன் எனக்கு பிரியமானவன், அவனை விட பிரியமானவன் யாரும் இல்லை, யாரும் இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றார். கற்பவன் புனிதமான உரையாடலை கற்பவன் தனது அறிவால் என்னை வழிபடுகிறான். அதாவது
கேட்டலே ஒரு வழிபாடு. கேட்கும் பொழுது நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இப்ப எப்படி ஒரு ஒரு படிக்கிறவங்க, படிக்கிற வீடு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. படிக்கிற டேபிள்னா எப்படி இருக்கும்? அதுல புஸ்தகம் இருக்கும். புஸ்தக டெஸ்க் இருக்கும். எல்லாமே வச்சிருப்போம். அ ஷெல்ஃப் வச்சிருப்போம். புக் ஷெல்ஃப், அதுல பென்சிலு, ரப்பரு, ஸ்டாண்டு எல்லாம் இருக்கும். படிக்கிறதுனா என்ன? அப்படின்னா இப்படி இருக்கும் படிக்கிற ஒரு சூழ்நிலை. அதுபோல கற்பவன் அப்படின்னா அந்த மூளை வந்து அத்தனையையும் ஏற்று உள்ள ப்ராசஸ் பண்ணும். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். அதெல்லாம் பிரார்த்தனை. இந்த பகவத் விஷயத்தை மூளைக்குள்ள போடும்போது, அதாவது கெட்ட விஷயங்கள் மூளைக்குள்ள போகும்போது, அது மூளையை அரிக்கும். அது கெட்டது. ஆனா அதுவே பகவத் விஷயமாக பகவத்கீதை உள்ள போகிறது, அந்த மூளைக்குள் போவது, அதுவே பிரார்த்தனையா. ம். அது வேறு ஒன்றுமே இல்லை. காதால் கேட்டு அப்படியே நம் மனதுக்குள்ளும், மூளைக்குள்ளும் அது சென்று சுற்றுவது பிரார்த்தனை அப்படிங்கிறார். தனது அறிவால் என்னை வழிபடுகிறான். அவனுடைய அறிவை என்னுடைய அம் வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துகிறான். எப்படி எப்படி அப்படின்னு அவன் பயன்படுத்துகிறான். அப்ப அது அவனுடைய அறிவை என்னை வழிபடுவதற்காக அறிவால் என்னை வழிபடுகிறான் அப்படின்னு சொல்றார். பகவத்கீதை அறிதலும் கூட ஒரு வழிபாடுதான் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் நீங்க இத்தனை நாள் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறது அதோட பலன் கண்டிப்பாக இருக்கும். அதற்கான பிரார்த்தனைகள் கண்டிப்பா நான் நிறைய உங்களுடைய பிரார்த்தனையோடு தான் நான் இதை செய்கிறேன். இதை கேட்பவர்களுக்கெல்லாம் அத்தனை பலன்களும் கண்டிப்பாக கிட்டும். அதாவது நம்பிக்கையோடு பொறாமையின்றி கேட்பவன் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு புண்ணியாத்மாக்கள் வாழும் லோகங்களுக்கு செல்கிறான் அப்படிங்கிறார். அதாவது பக்தி தொண்டு கிடைக்காட்டியும் அதை கேட்கிறான் பாத்தீங்களா, அது புண்ணியாத்மாக்கள் இருக்கக்கூடிய லோகத்துக்காவது செல்வான் அப்படின்னு சொல்றாரு. என்னை வந்து அடையாவிட்டால் கூட. அப்புறம் பார்த்தனே தனஞ்சயன் அப்படின்னு சொல்லி எத்தனை வாஞ்சையாக அவனை அழைத்து, நீ இதனை கவனமாக கேட்டாயா அப்படின்னு கேக்குறார். உனது அறியாமையும் மயக்கமும் இப்போது நீங்கி விட்டதா அப்படின்னு கேக்குறாரு. என்னப்பா நான் இவ்வளவு சொன்னேனே உனக்கு புரிஞ்சுதான்னு. அர்ஜுன உவாச்ச, ஒரே ஒரு ஸ்லோகம் தான் அவன் சொல்றான். நேரடியாக பதில் சொல்றான். அச்சுதா அப்படின்னு அழைக்கிறான். அதாவது வீழ்ச்சி அடையாதவரே, இவ்வளவு சொன்னீர், நான் நீ வீழ்ச்சி அடையவே இல்லை அப்படின்னு சொல்லி எனது மயக்கம் நீங்கி விட்டது. உமது கருணையால் என் நினைவை நான் மீண்டும் பெற்றுவிட்டேன். அவன் எப்படிப்பட்ட போராளி, எப்படிப்பட்ட மன உறுதி கொண்டவன், எப்படிப்பட்ட ஒரு மாணவன், எவ்வளவு போர்களை வென்றிருக்கிறான். அதெல்லாம் மறந்துட்டு பலவீனமாக வந்து உட்கார்ந்து விட்டான். உடல் நடுங்கி மனம் நடுங்கி இப்படி உட்கார்ந்தான். அதெல்லாம் வெறும் மாயை. அதை இப்ப புரிந்து கொண்டு விட்டான். என்னுடைய மாயை அகன்று விட்டது, என்னுடைய புத்தியை நான் மறுபடி பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்றான். சந்தேகங்கள் கேள்விகள் அப்படியே என்னை குத்தி கொண்டே இருந்தது, அதுல இருந்து விடுபட்டு விட்டேன், அது என்கிட்ட இருந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றான். இப்போது மன உறுதியுடன் உள்ளேன், எனக்கு மன உறுதி வந்துருச்சு திரும்ப அப்படின்னு சொல்றான். தங்கள் உபதேசத்தின்படி செயல்பட தயாராக உள்ளேன், நீ சொல்வதை நான் கேட்க நான் தயாராக இருக்கிறேன் இப்போது அப்படின்னு சொல்றான். இப்ப 74 இருந்து கடைசி 4 ஸ்லோகங்கள் 5 ஸ்லோகங்கள் சஞ்சய உவாச்ச. இப்படியாக கிருஷ்ணர் அர்ஜுனன் என்னும் இரு மகாத்மாக்களுக்கும் இடையில் நடைபெற்ற இந்த உரையாடலை நான் கேட்டேன் அப்படின்னு இது வந்து சஞ்சயனாக பேசுகிறாருங்க. திருதராஷ்டிரனுக்கு சொன்னதாக இல்லாமல் தன்னுடைய உணர்வை இப்ப சொல்லிட்டார். அவர்கள் பெரும் மகாத்மாக்களான இருவருடைய உரையாடலையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றார். அதன் அற்புதமான விஷயங்களில் எனக்கு மயிர்கூச்சம் ஏற்படுகிறது. அதை கேட்க கேட்க எப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மயிர்கூச்சம் எரிகிறது. ஏன்னா அவரை கன்வின்ஸ் பண்ணி இவர் ஒத்துக்கிட்டும் விட்டாரே. இத கேட்கும் போது ஓப்பா அப்படின்னு அவருக்கு இருக்கு. இது எப்படி ஒரு உன்னதமான விஷயம், அவனும் ஏற்றுக்கொண்டு பேசுகிறானே அர்ஜுனன் அப்படின்னு. வியாசரின் கருணையால் பரம யோகமாகிய இந்த ரகசியமான உரையாடலை நான் நேரடியாக கேட்டேன். இது வந்து இந்த பரம யோகம். இது யோகங்களில் எல்லாம் உயர்ந்த யோகம், ரகசியங்களில் எல்லாம் மிகப்பெரிய ரகசியம். ரகசியம் காதுக்கு காது பேசக்கூடியது, ஒருவரோடு ஒருவர் பேசுவது. இது வந்து அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒருவரோடு ஒருவர் செய்யக்கூடிய உரையாடல், ஒருவருக்கு இன்னொருவர் கூறுகிற அறிவுரை. எந்த அறிவுரையுமே நம்ம பலருக்கும் முன்னாடி கொடுப்போமா, தனியா கூப்பிட்டு போய் தான் சொல்லுவோம் இல்லையா? அப்படி தனியாக அவர்கள் பேசியது. இதை வந்து
என்னால் கேட்க முடிந்திருக்கிறது அப்படின்னா வியாசருடைய கருணை. அத வந்து நினைக்க நினைக்க அவருக்கு உணர்ச்சி வசப்படுகிறார். அட எப்படி ஒரு பாக்கியம் எனக்கு! யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்ததே! யோகேஸ்வர கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த இந்த ரகசியமான உரையாடலை நான் கேட்க முடிந்ததே! மன்னனே, ராஜனே, திருதராஷ்டிரனை குறிச்சு சொல்றார். மீண்டும் மீண்டும் இந்த புனித உரையாடலை நினைவு கூர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு இன்பம் அடைகிறேன். அப்படின்னு சொல்றாரு. அவர் எவ்வளவு ஏத்துக்கிட்டாரோ இல்லையோ, இவர் அத நெறைய அப்படியே உள்வாங்கிக்கிட்டார் சஞ்சயன். அதனால சொல்றாரு, "அதை நான் மீண்டும் மீண்டும் கேட்டு இன்பம் அடைகிறேன். அதான் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறேன். உணர்ச்சி வசப்பட்டு இன்பம் அடைகிறேன்" அப்படின்னு சொல்றார். இதனை முடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்ததே என்று ஆனந்தப்பட்டுக் கொண்டே இருக்கையில் சஞ்சயனுடைய பூரிப்பு ஸ்லோகம் வருகிறது. இது முடிய போகுதுன்னு நினைக்கும் போது அவர் பூரிப்பாக ஒரு ஸ்லோகத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றார்? உரையாடல் மட்டுமல்ல, கிருஷ்ணருடைய அந்த அற்புதமான ரூபத்தை நினைத்து நினைத்து மேலும் மேலும் வியப்பில் மூழ்கி மீண்டும் மீண்டும் இன்பம் அடைகிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன்றதுக்காக மட்டும் நான் இன்பம் அடையல. அவரோட ரூபத்தை நான் மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகிறேன். எவ்வளவு அழகான ரூபம் அப்படின்னு சொல்றார். மேலும் மேலும் வியப்பில் மூழ்கி மீண்டும் மீண்டும் இன்பம் அடைகிறேன். அப்ப இறுதியான கடைசி ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தர தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் துருவா நீதிர் மதிர் மம அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா, இதுதான் திருதராஷ்டிரன் சொன்ன முதல் ஸ்லோகத்துக்கான பதிலே. திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே தம சமவேதாயுயுத்சவः மாமகா பாண்டவா சைவ கிம குர்வத சஞ்சயா. என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு கேக்குறாருல்ல. என்னுடைய மகன்களுக்கும் பாண்டுவினுடைய மகன்களுக்கும் இடையில் என்ன நடக்கிறதுன்னு அதுக்கான பதில் இதுதான். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தர தத்ர ஸ்ரீ விஜயோபூதி துருவா நீதிர் மதிர்வாம. எனக்கு இதான் தோணுது. எங்க கிருஷ்ணர் இருக்காரோ, எங்க அர்ஜுனர் இருக்காரோ, அங்க வந்து ஸ்ரீ விஜயோ பூதிர் துருவா நீதிர் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்க போறாரு. ஆனா அதை இப்ப சொல்றார். ம். அப்ப போற போக்குல பகவத்கீதைய விட்டுட்டு இத்தனை இந்த புருஷோத்தம யோகம், இந்த பக்தி யோகம், புத்தி யோகம், ஞான யோகம், கர்ண யோகம் அனைத்தையும் கேட்ட பின்பு இப்ப சொல்றார். யோகீஸ்வர கிருஷ்ணர், யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ, தனுர்தரனான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கே தத்ர ஸ்ரீர் இருக்கும். ஸ்ரீ அப்படிங்கிறது என்ன? ஸ்ரீ மகாலட்சுமி, செல்வம், ஐஸ்வர்யம். விஜயோ அப்படிங்கிறது வெற்றி. அப்புறம் பூதி, அசாதாரணமான வலிமை இருக்கும் அங்க. துருவா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறார். நீதி இருக்கும். நீதியும் நியாயமும் நீதியும் அங்கு இருக்கும். ஆகியவை நிச்சயமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்படி இனிமேதான் போர் நடக்க போகுது. அதனால வெற்றி இவர்கள் பக்கம்தான் இருக்க போகிறது. இவ்வளவு வரை பார்த்த வரையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரனுக்கே அப்படி சொல்லி அதை சொல்லி முடிக்கிறார் சஞ்சயம். இப்படியாக நம்முடைய 18வது அத்தியாயம் முடிவு பெறுகிறது. இதையும் நம்ம வந்து நல்ல விதமா வெற்றிகரமா முடிச்சிட்டோம். நீங்க கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னோட நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. இருந்தா கூட நீங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நன்றி மாதாஜி. ரொம்ப அருமையா இருந்தது. கேட்கறதுக்கு நாங்க வந்து பாக்கியம் பண்ணியிருக்கணும். நிஜமாவே இத பத்தி நெறைய இது சிந்திக்கணுங்கிற ஒரு இது வருது, ஆவல் வருது. நெறைய நாங்க இன்னும் கேட்கணும் உங்கள்ட்டேருந்து. நெறைய நாங்க படிக்கவும் செய்யணும். ரொம்ப நன்றி மாதாஜி. கண்டிப்பாம்மா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.